ஈசாக்கு ಮೊದಲ ತಗಪ್ಪನಿಗೆ ಕೀழ்ಪಡಿகிறார். ಮೊದಲ ತಂದೆ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗುವಂತ இங்க இருக்கிற பிள்ளைகளே, ಇಲ್ಲಿರುವಂತ ಮಕ್ಕಳೇ, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಪಡಬೇಕಂದರೆ உங்க பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படியணும். ನಿಮ್ಮ ಎತ್ತಿದವರ ಮಾತನ್ನು உங்க ಕೇಳಬೇಕು. பெற்றோருக்குள்ள நீங்க கீழ்ப்படியணும். ನಿಮ್ಮ ಎತ್ತಿದವರ ಒಳಗೆ ಕೇಳಬೇಕು. பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிவதே இது நியாயம் என்று சொல்லுகிறது. ಇದು ನ್ಯಾಯವೆಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. எபேசியர்ல முதல் வசனம் போடுகிறது. ಎಬೇಸಿಯರಲ್ಲಿ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா செல்லுவோம். ದೇವರ ಮಾತಿಗೆ ನೇರಾಗಿ ಹೋಗು. பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, நான் உன்னோடு கூட இருந்து ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದು உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಹೆಚ್ಚಿಸುತ್ತೇನೆ. நீ ஆசீர்வாதமாய் இருப்பா. ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் ಈ ಆದಿಕಾಂಡ 26ನೇ ಅಧ್ಯಾಯ 24ஆம் ವಚனம் இப்படியா சொல்லுகிறது. 24ನೇ ವಾಕ್ಯ ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இங்கே ಇಲ್ಲಿ ஈசாக்கு இருக்கும் இடத்துல ಈಸಾಕನ ಇರುವಂತ அன்று ಸ್ಥಳದಲ್ಲಿ ராத்திரியிலே ಆವತ್ತು ರಾತ್ರಿ கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி ಯೆಹೋವನಿಗೆ ಅವನನ್ನು ಕಾಣಿಸಿಕೊಂಡು இன்று ராத்திரியிலே ಇವತ್ತು ರಾತ್ರಿ உங்களுக்கு கர்த்தர் தரிசனமாய் இறங்கி ನಿಮಗೆ ದೇವರು ಕಾಣಿಸಿಕೊಂಡು உங்களுக்காக பேசிக்கொண்டு இருக்கிறார். ನಿಮಗಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. நாளைக்கு என்ன நடக்க போகிறது, ನಾಳೆ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ, இந்த வருஷத்துல என்ன நடக்க ಈ போகிறது, ವರ್ಷದಲ್ಲಿ ಏನು நீ எப்படி ನಡೆಯುತ್ತದೆ, இருக்க போகிறாய் என்று சொல்லுகிறார். ನೀವು ಹೇಗೆ ಇರ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அன்று ராத்திரியிலே ಆವತ್ತು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ கர்த்தர் ಯೆಹೋವನು ஈசாக்குக்கு தரிசனமாகி ಈಸಾಕನಿಗೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡು நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், ನಾನು ನಿನ್ನ ತಂದೆಯಾದ ಆಬ್ರಹಾಮನ ದೇವರು, நீ பயப்படாதே, ನೀನು ಭಯಪಡಬೇಡ, நான் உன்னோடு கூட இருந்து ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದು என் ஊழியக்காரனாகி ஆபிரகாம் நிமித்தம் ನನ್ನ ಸೇವಕನಾದ ಆಬ್ರಹಾಮ್ ನಿಮಿತ್ತವೇ உன்னை ஆசீர்வதித்து ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವೆನು. யார் நிமித்தம்? ಯಾರ ನಿಮಿತ್ತವೂ நான் நேசிக்கிற ನಾನು ಪ್ರೀತಿಸುವಂತ உன் தகப்பனாகிய ನಿನ್ನ ತಂದೆಯಾದ ஆபிரகாம் நிமித்தம் ಆಬ್ರಹಾಮ ನಿಮಿತ್ತವೇ உன்னையும் ನಿನ್ನನ್ನು உன் சந்ததியும் ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். ನಾನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಹೆಚ್ಚಿಸುತ್ತೇನೆ. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, ஆபிரகாமின் தேவன், ಆಬ್ರಹಾಮನ ದೇವರು, ஈசாக்கின் தேவன், ಈಸಾಕನ யாக்கோபின் ದೇವರು, தேவன், ಯಾಕೋಬನ இந்த ದೇವರು ராத்திரில ಈ சொல்லுகிறார். ರಾತ್ರಿ ಹೇಳುತ್ತಾರೆ, தேவனாகிய கர்த்தர் ನಾನು ಯೆಹೋವನಾದ உங்க ಕರ್ತನು ஊழியக்காரனுக்கு ஆமே தீர்க்க தரிசனமாய் வெளிப்பட்ட ನಿನ್ನ ಸೇವಕ ದರ್ಶನವಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಟ್ಟಿರುವ இந்த வார்த்தையை கொண்டு ಈ ಮಾತನ್ನಿಟ್ಟು இந்த ராத்திரில உங்களோடு பேசுகிறார். ಈ ರಾತ್ರಿ ನಿಮ್ಮ ಸಂಗಡ உங்களோடு ಮಾತಾಡ್ತಾರೆ, பேசுகிறார். ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ நீங்க எதை ಮಾತಾಡ್ತಾರೆ. குறித்து பயப்படுகிறீர்கள்? ನೀವು ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಭಯಪಡುತ್ತೀರಾ? எதற்காக கலங்குகிறீர்கள்? ಏನಕ್ಕಾಗಿ ಕಳವಳ ಪಡುತ್ತೀರಾ? எதற்காக அழுகிறீர்கள்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅಳುತ್ತೀರಾ? எதற்காக புலம்புகிறீர்கள்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಗೋಳಾಡುತ್ತೀರಾ? உங்க புலப்பம் மாறும்படி, ನಿಮ್ಮ ಸಂಕಲ್ಪ உங்க ನೀಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ, பயம் உங்களை விட்டு போகும்படி ನಿಮ್ಮ ಭಯ ನೀವು இந்த ನೀಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ ராத்திரி ಈ ರಾತ್ರಿ ஊழியக்காரனுக்கோடு பேசுறது போல ಸೇವಕನ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡುವ ಪ್ರಕಾರವೇ உங்களோடு பேச போகிறார். ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்றார் பாருங்க, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ, என் ஊழியக்காரனாகிய ನನ್ನ ಸೇವಕನಾದ ஆபிரகாமின் நிமித்தம் ಆಬ್ರಹಾಮ ನಿಮಿತ್ತವೇ உன்னை ஆசீர்வதித்து ನಿನ್ನನ್ನು உன் ಆಶೀರ್ವದಿಸಿ சந்ததியை பெருக பண்ணுவேன். ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವೆನು. தேவன் ஈசாக்கை பார்த்து, ದೇವರು ಈಸಾಕನ್ನು ನೋಡಿ, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன், ನಾನು ನಿನ್ನ ತಂದೆಯಾದ ಆಬ್ರಹಾಮನ ದೇವರು, ஆகையால் நீ பயப்படாத, ಆದರೆ ನೀನು ಭಯಪಡಬೇಡ, நான் உன் தகப்பனை ஆசீர்வதித்தது போல ನಾನು ನಿನ್ನ ತಂದೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ ಪ್ರಕಾರವೇ உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வேன். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಹೆಚ್ಚಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். இதே போலதான் ಇದೇ ಪ್ರಕಾರವೇ ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் பேசுகிறார். ಆಬ್ರಹಾಮನ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஆபிரகாமை பார்த்து, ಆಬ್ರಹಾಮನ நீ ನೋಡಿ, பயப்படாதே, ನೀನು ಭಯಪಡಬೇಡ, நான் உனக்கு கேடகமும் ನಾನು ನಿನಗೆ ಗುರಾಣಿಯು, உனக்கு மகா பெரிய பலனுமாய் ನಿನಗೆ இருக்கிறேன். ಮಹಾ ದೊಡ್ಡ ಬಲವಾಗಿದ್ದೇನೆ. ஆதியாகமத்துல பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 15ஆம் அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯವು முதல் வசனம் சொல்லுகிறது, பின்பு ஆ, கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு ஆ, தரிசனத்திலே உண்டாகி உண்டாகி, அவர் ஆபிரகாமே, ஆ, நீ பயப்படாதே, ஆ, நான் உனக்கு கேடகமும் ஆ, உனக்கு மகா பெரியும் பலனுமாய் இருக்கிறேன் என்றார். எங்க உண்டானார்? ಎಲ್ಲಿ ಉಂಟಾದರು? தரிசனத்துல. ಆತನ நல்ல ದರ್ಶನ கவனிங்க, என்ன உண்டானா? ಏನು ಉಂಟಾಗುತ್ತದೆ? சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை ದೇವರ ಮಾತು ஆபிரகாமுக்கு தரிசனத்துல உண்டாகி, ಆಬ್ರಹಾಮನ ದರ್ಶನದಲ್ಲಿ அப்ப ஈசாக்குக்கு ಹಾಗಂದ್ರೆ ಈಸಾಕನಿಗೆ அன்று ராத்திரியிலே ಆವತ್ತು கர்த்தர் ರಾತ್ರಿಯಲ್ಲಿ அவனுக்கு தரிசனமாகி, ದೇವರ ಆತನಿಗೆ ದರ್ಶನವಾಗಿ, அப்ப இன்று ராத்திரியிலே ಹಾಗಂದ್ರೆ ಇವತ್ತು ರಾತ್ರಿ ஊழியக்காரனாகிய ரபீந்திரனுக்கு தரிசனமாகி, ಸೇವಕರಿಗೆ ದರ್ಶನವಾಗಿ, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க உங்க பெயர்களை போட்டுக்கொள்ளுங்க, ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವಂತ ನಿಮ್ಮ ಹೆಸರುಗಳನ್ನು உங்களுக்கு ಹಾಕಿಕೊಳ್ಳಿರಿ. தரிசனமாகி, ನಿಮಗೆ ದರ್ಶನವಾಗಿ, பயப்படாதீர்கள், ಭಯಪಡಬೇಡಿರಿ, பயப்படாத, ಭಯಪಡಬೇಡಿರಿ, பயப்படாத, ಭಯಪಡಬೇಡ, நான் உன்னோடு கூட ನಾನು இருப்பேன், ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ, உன்னை ஆசீர்வதிப்பேன், ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ, உன்னை பெருக பண்ணுவேன். ನಿನ್ನನ್ನು ಹೆಚ್ಚಿಸುತ್ತೇನೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நான் ஆபிரகாமுக்கு தேவன், ನಾನು ಆಬ್ರಹಾಮಿಗೆ
ಅಬ್ರಹಾಮಿಗೆ நான் ದೇವರು, ஈசாக்குக்கு தேவன், ನಾನು ಈಸಾಕಿಗೆ நான் ದೇವರು, யாக்கோபுக்கு தேவன், ನಾನು ಯಾಕೋಬಿಗೆ அப்ப ದೇವರು, உனக்கும் நான் தேவன் தான். ಹಾಗಾದ್ರೆ ನಿನಗೂ ನಾನು ದೇವರು ತಾನೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஆமென். ಆಮೆನ್. சத்தத்தை உயர்த்தி, ಶಬ್ದವನ್ನು நல்ல ಎತ್ತಿಸಿ, சத்தத்தை உயர்த்தி. ಎಲ್ಲ ಜೋರಾಗಿ. இந்த ஆபிரகாம் ಈ ಆಬ್ರಹಾಮನು தேவனுக்கு 3 விதத்துல ದೇವರಿಗೆ 3 ರೀತಿಯಲ್ಲಿ தேவனை கனப்படுத்தினார். ದೇವರನ್ನು ಗಣಪಡಿಸಿದರು. ஒன்னு, ಒಂದು தேவனுக்கென்று பயப்படுகிறவர். ದೇವರಿಗಾಗಿ ಭಯಪಡುವಂತವರು. ஆதியாகமம் 22:12 பார்க்கும்போது ಆದಿಕಾಂಡ 22:12 ನೋಡುವಾಗ கர்த்தரே பேசுறாரு. ಅಲ್ಲಿ ದೇವರೇ நீ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. தேவனுக்கு பயப்படுகிற என்று அறிகிறேன். ನೀನು ದೇವರಿಗೆ ಭಯಪಡ ವ್ಯಕ್ತಿ ಅಂತ ತಿಳಿದಿದ್ದೇನೆ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ நல்ல ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಹೇಳಿರಿ. அங்க என்ன சொல்றாரு? ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? 22:12 போடு. பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு நீ பயப்படுகிறவன் என்று தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்க. ஹalleluya, ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವನೆಂದು ಇವಾಗ ತಿಳಿದಿದ್ದೇನೆ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ஒரு ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. தீர்க்கதரிசன வார்த்தை நீ கேட்கும்போது ಪ್ರವಾದನೆ ಮಾತನ್ನು ಕೇಳುವಾಗ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று வரும் பொழுது ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಅಂತ ಬರುವಾಗ உங்களுக்குள்ள தேவனுக்கு பயப்படுவதா மாறணும். ನೀವು ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವವರಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ಆಬ್ರಹಾಮನು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ನೀನು ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವನೆಂಬುದಾಗಿ இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ಈಗ ತಿಳಿದಿದ್ದೇನೆ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஆமென். ಆಮೆನ್. இரண்டாவது சொல்றாரு, ಏನಂತ ಹೇಳುತ್ತಾರೆ? இவர் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிகிறவா. ಈತನು ದೇವರ ಮಾತಿಗೆ ಕೇಳುವಂತವನಾಗಿ. இவர் யாருங்க? ಈತನು ಯಾರು? சொல்லுங்க, இவர் யாரு? ಇವರು ಯಾರು? தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிகிறவா. ದೇವರ ಮಾತನ್ನ ವಿದ್ಯನಾಗುವಂತವರು. ஆதியாகமம் 12 பார்க்கும் பொழுது ಆದಿಕಾಂಡ 12 ನೋಡುವಾಗ முதல் வசனத்தை சொல்றாரு, ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ எழுந்து புறப்படு. ಎದ್ದು ಹೊರಟು. ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. ஆதியாகமம் 13:14 17 வரை பார்க்கும் பொழுது ಆದಿಕಾಂಡ 13:14 ನೋಡುವಾಗ அதுல 17ஆம் வசனம் சொல்றாரு, 17ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ எழுந்து ನೀನು ಎದ್ದು பூமியின் அகலமும் நீளமும் எம்மட்டும் இருக்கிறதோ ಭೂಮಿ ಎಷ್ಟು ಮಟ್ಟಕ್ಕೆ ಇದೆಯೋ அம்மட்டும் நடந்து திரிகின்றாரு. ಅಷ್ಟು ಮಟ್ಟಕ್ಕೆ ನಡೆದಾಡು. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 17 1வது வசனத்தை சொல்றாரு, 17 ಒಂದೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ எனக்கு முன்னே ನೀನು ನನ್ನ ಮುಂದೆ நடந்து உத்தமனாயிரு ನೀನು என்றாரு. ನಡೆದು ಉನ್ನತವನಾಗಿರು. ஹalleluya. ஹalleluya. அப்ப ஆதியாகமம் 21 ಆದಿಕಾಂಡ 21ರಲ್ಲಿ 12ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, 12 ವಾಕ್ಯ ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, நீ அவள் சொல்லுகிறபடி செய் என்று சொல்லுகிறார். ನೀನು ಅವರು ಹೇಳುವ ಪ್ರಕಾರವೇ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஆதியாகமம் 22:1-2 பார்க்கும் பொழுது ಆದಿಕಾಂಡ 22:1-2 ನೋಡುವಾಗ உன் மகனை எனக்கு பலியிடு என்றார். ನಿನ್ನ ಮಗನು ನನಗೆ ಬಲಿ ಕೊಡು. இதுல ஏதாவது ஒன்று முடியாதுன்னு சொன்னாரா? ಇದ್ರಲ್ಲಿ ಯಾವ್ದಾಗಿ ಒಂದು ನನಗೆ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರಾ? சொல்லுங்க, சொன்னாரா? ஆமென். ಆಮೆನ್. அப்ப எத்தனை சொல்லி இருக்கிற? நீ ದೇವರ எல்லாத்தையும் விட்டு போனார். ஒன்னு. ಎರಡರಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಟು ரெண்டாவது, ಹೋಗಂದ್ರು. நீ எழுந்து நடந்து ನೀನು ಎದ್ದು சுத்தி ನಡೆದು திரினார். ಸುತ್ತು ரெண்டு. ತಿರುಗಾಡು. நீ உத்தமனா இரு என்றார். ನೀನು மூன்று. ನೀತಿವಂತನಾಗಿರು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. நீ சொல்வதை கேளு என்றார். ನೀನು ಹೇಳೋದನ್ನು ಕೇಳು ಅಂದರು. அடுத்து, உன் மகனை ನಿನ್ನ எனக்கு என்ன ಮಗನಿಗೆ செய்ய? ಬಲಿ ಕೊಡು. பலியிடு என்றார். ನಿನ್ನ ಮಗನ ನನಗಾಗಿ ಬಲಿ ಕೊಡು ಅಂತ அப்ப ಹೇಳಿದ್ರು. எத்தனை சொன்னார்? ಹಾಗಂದ್ರೆ ಎಷ್ಟು? 5. ஆமென். 5 ಕಾರ್ಯವು. 5 இடத்துல எங்கேயாவது முடியாது ஆண்டவரேன்னு சொன்னாரா? 5 ಕಾರ್ಯ ಎಲ್ಲಾದ್ರೂ ನನ್ನ ಕೈ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರಾ? சொல்லுங்க, முடியாதுன்னு சொன்னாரா? ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರಾ? இந்த காரியத்தை நீங்க கவனிக்கும் பொழுது ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಗಮನಿಸುವಾಗ 5 விதம் சாதாரண காரியம் இல்ல. 5 ರೀತಿ ಸಾಧನವಾದದಲ್ಲ. சாதாரண காரியம் இல்ல. ಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯವಲ್ಲ. இதுல முக்கியமா ஒரு காரியம் என்னன்னா, ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ நீ சொல்வதை கேளுன்றாரு. ನೀನು ಹೇಳೋದನ್ನು ಕೇಳು ಅಂತ என்ன ಹೇಳ್ತಾರೆ. அப்படின்னா, ಏನಂದರೆ ஆபிரகாமுக்கு ಆಬ್ರಹಾಮಿಗೆ முதல்ல ஒரு மனைவி, இரண்டாவது ஒரு மனைவி ஆகுறாங்க. ಮೊದಲನೇ ಒಂದು ಹೆಂಡತಿ, ಎರಡನೇ ಒಂದು ಹೆಂಡತಿ, வேலைக்காரிய மனைவி ஆகுறாங்க. ಕೆಲಸದವಳೆ ಹೆಂಡತಿ ಆಗುತ್ತಾಳೆ. அவங்களுக்கு முதல்ல குழந்தைய பிறந்துருச்சு. ಅವ್ರಿಗೆ ಮಗು ಹುಟ್ಟಿತು. இப்போ ಇವಾಗ முதல் பொண்டாட்டியாக சாராள் சொல்றாங்க, ಮೊದಲನೇ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಸಾರಾಳ್ ಹೇಳುತ್ತಾರೆ, இவளையும் இந்த பிள்ளையும் துரத்தி விடும், ಇವಳನ್ನು ಈ ಮಗಳನ್ನು ಓಡಿಸಿ ಬಿಡು, இங்க இருக்க கூடாது, ಇರಬಾರದು, எனக்கு பிறந்த மகன் மட்டும் தான் இங்க இருக்கணும், ನನಗೆ ಹುಟ್ಟಿರುವ அவன் தான் உங்க சுதந்திர வீரன். ಅವನನ್ನು ಸ್ವತಂತ್ರವಾಳಿ. அதுக்கு இந்த ஆபிரகாம் ಅದಕ್ಕೆ ಆಬ್ರಹಾಮನು ரொம்ப தள்ளாடி போயிட்டாரு. ಈಗ ಅಲ್ಲಾಡಿ ಹೋಗಿಬಿಟ್ಟರು. ஐயோ, ஐயையோ, எனக்கு பிள்ளை இல்லாம இருந்துச்சு, ನನಗೆ ಮಗುವಿಲ್ಲದೆ இந்த ಇತ್ತು, வேலைக்காரி நிமித்தம் தானே ஒரு பிள்ளை வந்துச்சு, ಈ ಕೆಲಸ ನಿಮಿತ್ತ ಒಂದು ಮಗು ಬಂದಿತ್ತಲ್ಲ, ஆனா இப்போ என் மனைவி இப்படி சொல்றாளே, ನಮ್ಮ ಹೆಂಡತಿಗೆ ಹೇಳ್ತಾಳಲ್ಲ, இவனால கொண்டு வந்து என்னிடத்துல சேர்த்து
ಇವಳನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ನಾನು ಅವಳಿಗೆ இப்ப இவளே சொல்றாரு என்ன செய்வ ಇವಾಗ ಇವಳ ಹೇಳ್ತಾಳೆ ನಾನು ಏನ್ ಮಾಡಲಿ ரொம்ப துக்கமா இருக்கிறா ತುಂಬಾ ದುಃಖವಾಯಿದ್ದಾರೆ அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு ಆ ವೇಳೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ உன் மனைவி சொல்வதை கேளு ಹೆಂಡತಿ ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳು உன் மனைவி சொல்வதை கேளு ಹೆಂಡತಿ ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳು இவனையும் ஒரு பெரிய சந்ததியாக மாற்றுவேன் ಇವನು ದೊಡ್ಡ ಜನಾಂಗಗಳಾಗಿ இவனும் பூமியின் திரளை போல மாறுவான் ಇವನು ಭೂಮಿಯ ದಿಪ್ಪೆಗಳಾಗಿ இவனும் ಮಾರ್ಪಡ್ತಾನೆ வானத்து நட்சத்திரங்களை போல மாறுவான் ಆಕಾಶ ನಕ್ಷತ್ರಗಳಿಗೆ உன் ಮಾರ್ಪಡ್ತಾನೆ மனைவி சொல்வதை கேள் ಹೆಂಡತಿ ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳು எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ದೇವಜನರೇ ஆண்டவர் சொல்றாரு ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ நீ போ ನೀನು ಹೋಗು எல்லாத்தையும் விட்டுட்டு போ ಎಲ್ಲವನ್ನೂ ಬಿಟ್ಟು ಹೋಗು உன்னை எங்க போ சொல்றாரு ನೀನು ಎಲ್ಲಿ ಹೋಗಿ அங்க ಕೇಳ್ತಾರೆ நீ புறப்பட்டு ಅಲ್ಲಿ போணும் ಹೊರಟು ಹೋಗು நீ ಅಂತಾರೆ. எழுந்து நடந்து திரி ಎದ್ದು ನಡೆದಾಗ எங்கெங்கெல்லாம் நடக்க சொல்றாரோ ನೀನೆಲ್ಲ ನೀವು ಹೋಗಂತ ಹೇಳ್ತಾರೋ அங்கெல்லாம் நீ நடக்கணும் ಅಲ್ಲೆಲ್ಲ ನೀನು ನಡೆಯಬೇಕು ஓ அங்க என்ன சொல்றாரு ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ நீ நடந்து திரியும் பொழுது ನಡೆದಾಗಿ ತಿರಿಯುವಾಗ உத்தமத்தை காத்துக்கோ ನೀನು ನೀತಿವಂತರನ್ನು உன் ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು உத்தமம் ரொம்ப முக்கியம் ನಿನ್ನ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿ ಮುಖ್ಯವು உத்தமம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ನಿನ್ನ ಉನ್ನತವಾದಿ ಮುಖ್ಯವು கணவனுக்கு மனைவி உத்தமமா இருக்கணும் ಗಂಡನಿಗೆ ಹೆಂಡತಿ மனைவிக்கு ಉತ್ತಮವಾಗಿರಬೇಕು கணவன் உத்தமமா ಹೆಂಡತಿ இருக்கணும் ಗಂಡನ ಉತ್ತಮವಾಗಿರಬೇಕು பெற்றோருக்கு பிள்ளைகள் உத்தமமா இருக்கணும் ಹೆತ್ತವರಿಗೆ ಮಕ್ಕಳು ಸರಿಯಾಗಿರಬೇಕು பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் உத்தமமா இருக்கணும் ಮಕ್ಕಳಿಗೆ ಹೆತ್ತವರು வேலை ಉನ್ನತವಾಗಿರಬೇಕು. வேலைக்காரன் உத்தமமா இருக்கணும் ಕೆಲಸ ಜಾಗದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋರು ಉನ್ನತವಾಗಿರಬೇಕು முதலாளிக்கு தொழிலாளிகள் உத்தமமா இருக்கணும் ಕೆಲಸದವರಿಗೆ ಯಜಮಾನಗಳು ಸರಿಯಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு எந்த இடத்துல உத்தமா ಇಲ್ಲಿ ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ எந்த இடத்துல ಉನ್ನತವಾಗಿದೆ உத்தமமா ಎಲ್ಲಿ இருக்கிறோம் ಉತ್ತಮವಾಗಿರುತ್ತೀರಾ ஆமென் ಆಮೆನ್. ஏயா கர்த்தருக்காவது உத்தமமா ನೀವು இருக்கிறோமா ದೇವರಿಗಾಗಿ ಸರಿಯಾಗಿದ್ದೀರಾ நமக்கு தீர்க்க தரிசனம் வரும் பொழுது ನಮಗೆ ಪ್ರವಾದನೆ ಮಾತು ஆண்டவரே ಬರುವಾಗ நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம் ದೇವರೇ ಒಂದತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ தினமும் காலையில இந்த நேரத்துல ஜெபம் பண்ணுவேன் ಡೈಲಿ ಬೆಳಗ್ಗೆ ಈ ಸಮಯಕ್ಕೆ அல்லது ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ மாலையில இந்த நேரத்துல ஜெபம் ಅಥವಾ பண்ணுவேன் ರಾತ್ರಿ ಸಮಯಕ್ಕೆ இப்படி ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ஒரு அறிக்கை செய்வோம் ಹೀಗಾಗಿ ಅರಿಕೆ அந்த ಮಾಡ್ತೀವಿ அறிக்கையை நிறைவேற்றுகிறோமா ಆ ಅರಿಕೆ ನಾವು ನೆರವೇರಿಸುತ್ತೇವೆ உத்தமமா செய்யறோமா ಸರಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತೀವಾ நான் இந்த நபரை போய் விசாரிக்க போகிறேன் ಈ ವ್ಯಕ್ತಿನ ವಿಚಾರಿಸಿ ಹೋಗುತ್ತೇನೆ என் மனசுல பேசப்படுது ನನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ நான் ಮಾತಾಡುತ್ತದೆ ஏதாவது கொண்டு போய் கொடுக்க வேண்டும் ಏನಾದ್ರೂ அந்த ಕೊಡಬೇಕು இடத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு உத்தமமா நடக்கிறோமா ಆ ದೇವರ ಮಾತಿಗೆ ನಾವು ಸರಿಯಾಗಿ ನಡೆಯುತ್ತೀವಾ சொல்லுமா உத்தமமா நடக்கிறோமா ಸರಿಯಾಗಿ ನಡೆಯುತ್ತೀವಾ ஆமென் ಆಮೆನ್ எதெல்லாம் நம்ம தவறி போயிருக்கோம் ನಾವು ಯಾವ್ದೆಲ್ಲ ತವರಿ ಹೋಗಿದ್ದೇವೆ உத்தமம் ரொம்ப முக்கியம் ಉನ್ನತ ಅತಿ ಮುಖ್ಯವಾಗಿದೆ ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ உத்தமனா இருந்தா உனக்கு சோதனை வருந்தா ಉನ್ನತವಾಗಿದ್ದವನಿಗೆ ಶೋಧನೆ உத்தமனா ಬರುತ್ತದೆ இருந்தா வேதனை வருந்தா ಉನ್ನತವಾಗಿದೆ ವೇದನೆ ಬರುತ್ತದೆ உத்தமனா இருந்தா கண்ணீர் வருந்தா ಉನ್ನತವಾಗಿದ್ರೆ ಕಣ್ಣೀರು உத்தமனா ಬರುತ್ತದೆ இருந்தா துக்கம் வருந்தா ಉನ್ನತವಾಗಿ ದುಃಖ ಬರುತ್ತದೆ ஆனா அதுக்கு பின்னால இருக்கு பாத்தீங்களா ಅದಕ್ಕೆ ಹಿಂದೆ ಇದೆ ಅಲ್ವಾ அங்கதான் உனக்கு மகிமையே இருக்கு ಅಲ್ಲಿ ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಇರುತ್ತದೆ அந்த மகிமை கத்தெடுத்து வருது ಆ ಮಹಿಮೆ ದೇವರ ಬಳಿಯಿಂದ அது ಬರುತ್ತದೆ கத்தர் கொடுக்கிற ஒரு மகிமை ಅದು ದೇವರು ಕೊಡುವಂತ ಮಹಿಮೆ அந்த மகிமைக்கு நீ ஆயத்தமாக ಆ ಮಹಿಮೆ ನೀನು ஹalleluya ಸಿದ್ಧವಾಗಬೇಕು நீ சொல்ற உத்தமமாயிரு ನೀನು ಉನ್ನತವನಾಗಿರು நீ சொல்வதை கேள் ನೀನು ಹೇಳುವುದನ್ನು ಮಾಡು கணவனுக்கு மனைவி சொல்றாங்க ಗಂಡನಿಗೆ ಹೆಂಡತಿ ಹೇಳುತ್ತಾರೆ ஆமென் நல்லது சொல்லி கொடுங்க ಒಳ್ಳೆದನ್ನು ಹೇಳಿಕೊಡಿರಿ மனைவிக்கு கணவன் சொல்றது ಗಂಡನಿಗೆ ಹೆಂಡತಿ நல்லது ಹೇಳುವುದು சொல்லி கொடுங்க ಒಳ್ಳೆದನ್ನು ಹೇಳಿಕೊಡಿರಿ பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் நல்லதை சொல்லி கொடுங்க ಮಕ್ಕಳಿಗೆ ಎತ್ತವರು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿಕೊಡಿರಿ பெற்றோருக்கு பிள்ளைகள் நல்லதை சொல்லி கொடுங்க ಎತ್ತದವರಿಗೆ ಮಕ್ಕಳು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ தீமையானது வேண்டாததை சொல்லி கொடுக்காதீங்க ಕೇಳೋದು ಬೇಡವಾರದು ಮಾಡಿ ಕೊಡಬಾರದು அவன் என்னை பார்த்து திட்டிட்டான் ಅವನನ್ನು ನೋಡಿ ಬೈದು நீ ಬಿಟ್ಟೇನು அவங்களை திட்டிட்டு வாடா மகன் ನೀನು ಹೋಗಿ ಮಗನೇ நீ ಬೈದು ಬಿಟ್ಟು ಬಾ அடிச்சிட்டு வாடா மகன் ನೀನು ಹೊಡೆದು ಬಿಟ್ಟು ಬಾ நீ ಮಗ இலசி குட்டிட்டு வாடா மகன் ನೀನು ಗುದ್ದು ಬಿಟ್ಟು ಬಾ ஏன்டா நீ விட்டுட்டு வந்த ಯಾಕೆ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಬಂದೆ இதெல்லாம் நல்ல காரியம் அல்ல ಇದೆಲ್ಲ ಒಳ್ಳೆ என் ಕಾರ್ಯವಲ್ಲ பிள்ளை அவங்க அடிக்கலாமா ನನ್ನ ಮಕ್ಕಳು ಹೊಡಿಬೋದಾ அதனால நான் திட்டுறேன் அது வேண்டாம் ಅದನ್ನ ನಾನು ಬೈತೇನೆ ಅದು ಬೇಡ உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருப்பா ನೀತಿವಂತನಿಗೆ ದೇವರು ಜೊತೆಗಾರನಾಗಿರುತ್ತಾರೆ ஆமென் ஹalleluya சொல்லுங்க ஆமென் ಆಮೆನ್ ஹalleluya ஹalleluya ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್ என்ன சொல்லுகிறார் கடைசியா ಇಲ್ಲಿ ಕೊನೆದಾಗ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ மகனை பலியிடு ನಿನ್ನ ಮಗನು ನನಗೆ ಬಲಿ ಕೊಡು எந்த பெத்தராது செய்வாங்களா ಯಾವ ಎತ್ತಿದವರ ಈ ಕಾರ್ಯ அது ಮಾಡುತ್ತಾರಾ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி ಏನೇ ಸ್ಥಿತಿ ಇದ್ರೂ ಸರಿ அந்த பிள்ளை நான் கொண்டு போய் சாவடிப்பேனா ಆ ಮಗನ ಹೋಗಿ ನಾನು ಸಾಯ್ತೇನಾ ஆனால் இந்த ஆபிரகாம் அப்படி அல்ல ಆದ್ರೆ ಆಬ್ರಹಾಮನ ಆಗಲ್ಲ 75 வயசுல ஆண்டவர் சொன்னாரு 75 ವಯಸ್ಸಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳಿದ್ರು 25 ಆண்டுகளுக்கு பின்னால 100வது வயதுல கொடுக்கிறாரு 25 ವಯಸ್ಸು ಆ ನಂತರ 100 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಮಗನನ್ನು இப்போ ಕೊಡುತ್ತಾರೆ அந்த பையன் வாலிபனா இருக்கிறான் ಇವಾಗ ಮಗನು ಯವನಸ್ಥನಾಗಿದ್ದಾನೆ ஆமென் ಆಮೆನ್ என்னவா இருக்கிறான் ಏನಾಗಿದ್ದಾನೆ வாலிபனா இருக்கிறான் ಯವನಸ್ಥನಾಗಿದ್ದಾನೆ விறகு மூட்டை சுமக்கிற அளவுக்கு இருக்கிறான் ಒಂದು ಸೌದೆಯನ್ನು ಒಟ್ಕೊಂಡು ಹೋಗುವಂತ அவனை ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದಾನೆ கொண்டு போய் பலி கொடுன்றாரு ಅವನು ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಬಲಿ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ இந்த ஆபிரகாம் முடியாது என்று ಈ சொல்லவில்லை ಆಬ್ರಹಾಮ್ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ நீங்களும் நானும் என்ன செய்வோம் ನೀವು ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ ஆமென்
குழந்தை பிறப்பதுக்கு முன்னால ஒரு அறிக்கை, ಮಗು ಹುಟ್ಟಕ್ಕೆ ಮುಂಚೆ ಒಂದು ಅರಿಕೆ, குழந்தை பிறந்த உடனே ஒரு அறிக்கை, ಮಗು ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆ ಒಂದು ಅರಿಕೆ, அது வளரும் போது ஒரு அறிக்கை. ಅದು ಬೆಳೆಯುವಾಗ ಒಂದು ಅರಿಕೆ. ஆமென் ಆಮೇನ್ ஆமென். ಆಮೇನ್. அது கொஞ்சம் ஏதாவது குறையா இருந்தா ಅದು ಸ್ವಲ್ಪ ಏನಾದ್ರೂ ಕಡಿಮೆ ಆಗಿದ್ದರೆ அறிக்கையின் பிரகாரமாகவே ಅರಿಕೆ ಪ್ರಕಾರವೇ ஊழியக்காரன் ஊழியக்காரி, ಸೇವಕನು ಸೇವಕಿ கொஞ்சம் அழகு புட்ட டும்முன்னு பிறந்துட்டா ಸ್ವಲ್ಪ ಚೆನ್ನಾಗಿ உடனே அறிக்கை உல்டாவா மாறும். ತಕ್ಷಣ ಅರಿಕೆ ಉಲ್ಟಾವಾಗುತ್ತದೆ. அந்த பிள்ளை நல்ல ஓடி ஆடு விளையாடு இருந்தா ಆ ಮಗು ಚೆನ್ನಾಗಿ ಓಡಾಡಿ ಆಟ ಆಡೋ ಮಗು உடனே ಆಗಿದ್ರೆ என்ன செய்வோம்? ತಕ್ಷಣ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? என் பிள்ளை டாக்டர் படிக்க வைப்பேன், ನನ್ನ ಮಗನ ಡಾಕ್ಟರ್ என் பிள்ளை இன்ஜினியர் படிக்க வைப்பேன், ನನ್ನ ಮಗನ ಇಂಜಿನಿಯರ್ ಓದಿಸುತ್ತೇನೆ, என் பிள்ளை ஒரு கமிஷனரா படிக்க வைப்பேன், ನನ್ನ ಮಗನ ಒಂದು ಕಮಿಷನರ್ நான் ಓದಿಸುತ್ತೇನೆ. LLB படிக்க வைப்பேன். இந்த டிகிரியோ டகிரியோ ஒன்னும் பரலோகத்துக்கு கொண்டு ಈ போகாது. ಡಿಗ್ರಿ ಗಿಗ್ರಿ ಏನು ನಿಮ್ಮನ್ನ ಪರಲೋಕಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗೋದಿಲ್ಲ. உத்தமமா இருந்தா உன்னை கொண்டு போயிரும். ನೀತಿವಂತನಾಗಿದ್ರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಆಮೆನ್. ಹೋಗುತ್ತದೆ. ಆಮೆನ್. சொல்லுங்க ಹೇಳಿರಿ. ஆமென். ஆபிரகாம் எடுத்த கர்த்த கேட்ட உடனேயே ಆಬ್ರಹಾಮ್ ದೇವರು ಕೇಳಿದ ಕೂಡಲೇ ஐயா 100 வயசுல பெற்ற மகனை 100 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಎತ್ತಿರುವಂತ வாலி வயசுக்கு நேரா போகிற அந்த பிள்ளைய ಯೌವನಸ್ಥ ವಯಸ್ಸು ನೇರಾಗಿ அப்ப ಹೋಗುವಂತ இந்த ಮಗನು வயசு தாண்டி இருக்கும். ಎಷ್ಟು ವಯಸ್ಸು ಇನ್ನೊಂದು இப்ப ವಯಸ್ಸು வாலி வயசுனா இப்பெல்லாம் 7 வயசுல வந்தாலும் லவ்ஸ் வந்துருது. ಈಗ 7 ವಯಸ್ಸಲ್ಲಿ அப்ப அவங்களுக்கு வாலி வயசு தான் வெச்சுக்க வேண்டியதுதான். ಅದು ವಯಸ್ಸು ಯೌವನ. அப்ப ஆபிரகாமின் மகனாக ஈசாக்கு ಆವಾಗ ಆಬ್ರಹಾಮ್ ಮಗನಿರುವಂತ ಈಸಾಕನು ஆமென் ಆಮೆನ್ நடந்து விறகு தூக்குறானா அவனுக்கு என்ன வயசு ಅವನು இருக்கும்? ನಡೆದು ಒಂದು ಸೌದಿನ ಎತ್ತು ಹೊತ್ಕೊಂತಾನೆ ಎಷ್ಟು ವಯಸ್ಸು அப்படிப்பட்ட பிள்ளையே வந்து ಅಷ್ಟು ಒಂದು ಮಗನೇ ஆண்டவர் கேக்குறாரு, ದೇವರು ಕೇಳುತ್ತಾರೆ எனக்கு 100 வயசு இல்ல, ನನಗೆ 100 இன்னும் ವಯಸ್ಸಿಲ್ಲ, 150 வயசானாலும் சரி, 150 இன்னும் 500 வயசானாலும் சரி, இன்னும் 500 வயசாದ್ರೂ என் சரி, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, தேவன் ಹೇಳಿದ್ದಾರೆ, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೀನಿ, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் ನಿನ್ನ சொன்னார். ಸಂತಾನ ಹೆಚ್ಚಿಸುತ್ತೇನೆ, அவர் இன்னும் தருவார். ಅದನ್ನ ಇನ್ನೂ ಕೊಡುತ್ತಾರೆ. அந்த நம்பிக்கை அவர் விடல. ಆ ನಂಬಿಕೆ ಆತನ ಬಿಡಲಿಲ್ಲ. சொல்லுங்க ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳಿರಿ. அல்லேலூயா ஹalleluya. ஆமென் ஆமென். ಆಮೆನ್. பாருங்க கேக்குற உன் மகனை தா. ನೋಡಿ ನಾನು ನಿನ್ನ ಮಗನನ್ನು ಕೊಡು. சரி இப்போ முதல்ல என்ன படிச்சோம்? ಮೊದಲಾಗಿ ಏನು ನಾವು அவர் ಓದಿದ್ವಿ? தேவனுக்கு பயப்படுகிறவர். ಆತನ ದೇವರಿಗೆ இரண்டாவது ಭಯಪಡುವಂತೆ. என்ன படிச்சோம்? ಎರಡನೇದಾಗಿ ಏನು ಓದಿದ್ವಿ? தேவனுடைய சொல்லுக்கு ದೇವರ ಮಾತಿಗೆ நடக்கிறவர். ವಿಧೇಯನಾಗುವಂತ அப்படியே ವ್ಯಕ್ತಿ. நடக்கிறவர். ಹಾಗೆ அதுல ನಡೆಯುವಂತವರು. 5 காரியத்தை பார்த்தோம். 5 ಕಾರ್ಯವನ್ನು ಕಲಿತಿವಿ. மூன்றாவது பார்க்கும்போது ಮೂರನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ இவர் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர். ಈತ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನು. ஹalleluya. ஹalleluya. இப்போ என்ன சம்பவம் நடக்குதுன்னா ಈಗ ಏನು ಘಟನೆ இந்த ನಡೆಯುತ್ತದೆ? 22ஆம் அதிகாரத்துல 22ನೇ நல்லா ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ கவனிங்க. ಗಮನಿಸಿ. இந்த 22ஆம் அதிகாரத்துல 22ನೇ இப்போ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஈசாக்க கூட்டிட்டு வர்றாரு. ಈಗ ಈಸಾಕನ ಕರ್ಕೊಂಡು விறகுகளை ಬರ್ತಾರೆ. கூட்டிட்டு வர்றாரு. ಬರೀ ಕೈಯಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. வேலைக்காரங்களை கூட்டிட்டு வர்றாரு. ಕೆಲಸದವರು ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. அதுல பாருங்க ಅಲ್ಲಿ ನೋಡಿ அவனுடைய வீட்டுல நல்லா வேலை செய்யறவன், ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡೋದು. முதல்ல வந்தவன், ಮೊದಲನಾಗಿ ಬಂದವನು சொத்தைங்கிட்டே அவர் கூட்டிட்டு வரல, ಏನ್ ಜೊತೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು சலிச்சு போறவனை கூட்டிட்டு வரல, ತೋಕೊಂಡು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿಲ್ಲ. வேண்டாதவனை கூட்டிட்டு வரல, ಬೇಜಾರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು நல்ல ಬಂದಿಲ್ಲ. வேலை செய்யக்கூடிய ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡುವಂತವನು. நம்பிக்கை உள்ளவன். ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನು. ஹalleluya. ஹalleluya. இப்போ என்ன நடக்குதுன்னா ಇವಾಗ ಏನ್ இந்த ನಡೆಯುತ್ತೆ? 22ஆம் அதிகாரத்துல 22ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 5ஆம் வசனத்தை மட்டும் படிங்களா 5ನೇ சீக்கிரம் ವಾಕ್ಯ சீக்கிரம். ಮಾತ್ರ ಓದಿರಿ. முக்கிய பிரசங்கத்துக்குள்ள நம்ம ஒண்ணும் போல அப்பொழுது சீக்கிரம். ஆபிரகாம் அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, தன் வேலைக்காரனை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான். என்ன சொல்றாருங்க? ನಿಮ್ಮ ಬಳಿ என்ன ಹಿಂತಿರುಗಿ சொல்றாரு? ಬರುತ್ತೇವೆ. திரும்பி என்ன வருவோம். சொல்றாரு? திரும்பி ತಿರುಗಿ வருவோம். ಬರುತ್ತೇವೆ. ஆமென். ஆமென். இப்ப முதல் வசனம் படிங்க ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು சீக்கிரம் ಓದಿರಿ. சீக்கிரம். முதல் இந்த காரியங்கள் நடந்த இந்த பின்பு காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை ஆபிரகாமை சோதித்தார். சோதித்தார். எப்படி எப்படி எனில் எனில் அவர் அவனை அவனை நோக்கி நோக்கி ஆபிரகாமே ஆபிரகாமே என்றார். என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆ. அப்பொழுது அவர் ஆ. உன் புத்திரனும் ஆ. உன் ஏகசுதனும் ஆ. உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை ஆ. நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு ஆ. மோரியா தேசத்துக்கு போய் ஆ. அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் ஆ. அவனை தகன பலியாக பலியிடு என்றார். மூணாவது வசனம் கூட படிச்சிருங்களேன். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஆ. தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி ஆ. தன் வேலைக்காரரில் 2 பேரையும் ஆ. தன் குமாரன் ஹalleluya ஹalleluya. 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 இங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, ಇಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳಿಬಿಟ್ಟರು. 2 வேலைக்காரரோடு வந்திருக்கிற ஆபிரகாம் ಕೆಲಸದವರ ಜೊತೆಗೆ ಬಂದಿರುತ್ತಾರೆ ಆಬ್ರಹಾಮ್. இப்ப வேலைக்காரர் சொல்றாரு, ಕೆಲಸದವರು ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன சொல்றாரு? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நீங்க 2 பேரும் ನೀವು ಇಬ್ಬರು நீங்க கொண்டு வந்த கழுதையும் ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ ಕತ್ತೆ இங்கே வெயிட் பண்ணுங்க, காத்துக்கிட்டு இருங்க. ಇಲ್ಲೇ ನಿಲ್ಲಿರಿ.
இங்கே காத்துக்கிட்டு இருங்க. ಇಲ್ಲೇ ಕಾಯ್ತಾ ಇರಿ. ஆமென். ಆಮೆನ್. ನಾನು என் பிள்ளையாண்டானு ನನ್ನ ಮಗನು ஆண்டவர் சொன்ன இடத்துல போய் ದೇವರು ಹೇಳಿರೋ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ தொழுது கொண்டு வருவோ. ಆರಾಧಿಸ ಹಿಂತಿರುಗಿ ಬರುತ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. பாருங்க அவர் விசுவாசத்தை பாருங்க. ಅವ್ರ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿರಿ. போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். ஹalleluya. கனடாவில் ஏனோ ಆರಾಧನೆ ಮಾಡಿ ತಿರುಗಿ ಬರುತ್ತೇವೆ. ஆராதனை ಮಾಡಿ ತಿರುಗಿ ಬರುತ್ತೇವೆ. திரும்பி ಬರ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென் சொல்லுவா. ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳಿರಿ. கர்த்தர் நாம மகிமையுண்டாகட்டும். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். ದೇವರು ಮಹತ್ವದ ಕಾರ್ಯಗಳನ್ನು இப்ப ಮಾಡುತ್ತಾರೆ. இங்க கவனிக்கணும். ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ. பாருங்க. ನೋಡಿರಿ. ஆபிரகாம் அந்த வேலைக்காரர்களை பார்த்து ಆ ಕೆಲಸದವರನ್ನ ನೋಡಿ இங்க காத்துருங்க. ನೀವು ಇಲ್ಲೇ ನಿಲ್ಲಿರಿ. நீங்க போங்கன்னு சொல்ல. ನೀವು ಹೋಗಿರಿ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. இங்க காத்துருங்க. ನೀವು ಕಾಯ್ತಾ ಇರಿ. நானும் என் பிள்ளையாண்டானோ. ನಾನು ನನ್ನ ಮಗನು தேவன் குறித்திருக்கிற இடத்துல போய் ದೇವರು ಹೇಳಿರುವಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ தொழுது கொண்டு திரும்ப வருவோம். ಆರಾಧಿಸಿ ಹಿಂತಿರುಗಿ திரும்ப ಬರುತ್ತೇವೆ. வருவோம். ತಿರುಗಿ ಬರುತ್ತೇವೆ. திரும்ப வருவோம். ತಿರುಗಿ ಬರುತ್ತೇವೆ. Verse 19 போடுப்பா. 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்துக்கு ಆಬ್ರಹಾಮ್ ತನ್ನ திரும்பி வந்தான். ತಿರುಗಿ ಬಂದರು. அவர்கள் எழுந்து ಅವರು ಎದ್ದು புறப்பட்டு ಹೊರಟು ஏகமாய் ಅವನು ಬೇಗನೆ ஹalleluya ஹalleluya திரும்பி வந்தானா இல்லையா? ತಿರುಗಿ ಬಂದ್ರಾ ಇಲ್ವಾ? வந்தாரா இல்லையா? ಬಂದ್ರಾ ಇಲ್ವಾ? வந்தாங்களா இல்லையா? ಅವರಿಬ್ರು ತಿರುಗಿ ಬಂದ್ರಾ ಇಲ್ವಾ? ஆமென். ಆಮೆನ್. அப்பனா ஆபிரகாமுக்குள்ள என்ன இருந்ததுங்க? ಆಗ ಅಂದ್ರೆ ಆಬ್ರಹಾಮ್ ಬಳಿ ಏನಿತ್ತು? விசுவாசம். ನಂಬಿಕೆ ಇತ್ತು. ஹalleluya. ஹalleluya. ಮೊದಲನೇ ಆಬ್ರಹಾಮ್ கர்த்தருக்கு ದೇವರಿಗೆ பயப்படுகிறவர். ಭಯಪಡುವ ವ್ಯಕ್ತಿ. இரண்டாவது கர்த்தருக்கு ದೇವರಿಗೆ கீழ்ப்படுகிறவர். ವಿಧೇಯನಾಗುವಂತವರು. மூன்றாவதாகி கர்த்தருக்குள் ದೇವರೊಳಗೆ விசுவாசிக்கிறவர், நம்புகிறவர். ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರು ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳುವರು. விசுவாசமும் நம்பிக்கையும் யார் இடத்துல இருந்தது? ಆ ನಿರೀಕ್ಷೆ ನಂಬಿಕೆ ಯಾರ ಬಳಿ ಇತ್ತು? ஹalleluya. ஹalleluya. அதனாலதான் ಆದ್ದರಿಂದಲೇ இந்த ஈசாக்கிட்ட சொல்றாரு, ஈசாಕನ ಬಳಿ உன் தகப்பன் பேர்னால உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா உன் தகப்பன் கிட்ட ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ತಂದೆ ಬಳಿ எனக்கு என் மேல ஒரு பயம் இருக்கிறது. ನನ್ನ ಮೇಲೆ ಒಂದು உன் ಭಯವಿದೆ. தகப்பனுக்கு என் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறது. ನನ್ನ ಮಾತಿಗೆ உன் ವಿಧೇಯನಾಗುವಂತನು. தகப்பனுக்கு ನಿನ್ನ ತಂದೆಗೆ நான் எதையும் செய்வேன், ನಾನು ಎಲ್ಲವನ್ನೂ ಮಾಡುತ್ತೇನೆ, செய்வேன், ಹೇಳಿದ್ದನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. நம்பிக்கை என்கிற விசுவாசம் இருக்கிறது. ನಂಬಿಕೆ ಎಂಬ ನಿರೀಕ್ಷೆ ಅವನೊಳಗೆ ಇದೆ. ஆமென் சொல்லுங்க. கை தட்டி ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி கை தட்டுங்க. ಜೋರಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். தேவன் எல்லாவற்றிலும் ದೇವರು ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ಆಬ್ರಹಾಮನ ಆಶೀರ್ವದಿಸಿದರು. ஆதியாகமம் 24 முதல் சொல்லுகிறது. ಆದಿಕಾಂಡ 24 ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, எல்லாவற்றிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ಎಲ್ಲ ಕಾಲದ இந்த ಆಬ್ರಹಾಮನ ಅಭಿವೃದ್ಧಿ ಆದನು. எல்லாவற்றிலும் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை கண்டதுனால ಎಲ್ಲೆಲ್ಲೂ ಆಬ್ರಹಾಮ ಆಶೀರ್ವಾದ ನೋಡದೆ ಇರುವುದರಿಂದಲೇ அவருடைய மகனாக ஈசாக்கையும் ஆசீர்வதிக்க விரும்பினார். ಅವನ ಮಗನಾಗಿರುವ ಈಸಾಕನ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಟ್ಟರು. ஆமென் சொல்லுங்களேன். ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க சத்தமா. ಆಮೆನ್ ಅಂತ ಶಬ್ದವಾಗಿ. ஹalleluya. ஹalleluya. ஆகவேதான் ಆದ್ರಿಂದಲೇ இந்த ஈசாக்கிட்ட சொல்றாரு, ಈಸಾಕನ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ பயப்படாத, ನೀನು ಭಯಪಡಬೇಡ. உன் அப்பன் கூட எப்படி இருந்தோனோ, ನಾನು ನಿನ್ನ ತಂದೆಯ ಜೊತೆ உன் ಹೇಗಿದ್ದೇನೋ, அப்பனுக்கு எந்த வாக்குத்தத்தம் ನಿನ್ನ கொடுத்தேனோ, ತಂದೆಗೆ ಯಾವ ಮಾತು உன் ಕೊಟ್ಟೆನೋ, அப்பனை எப்படி ஆசீர்வதித்தோனோ, ನಿನ್ನ ತಂದೆ ಹೇಗೆ ಆಶೀರ್ವದಿಸಿದನೋ, அதே போல உன்னை ಅದೇ ஆசீர்வதிப்பேன். ಪ್ರಕಾರ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. இப்ப அப்பனுக்கு தப்பாதவனா இந்த ஈசாக்கு ಈ காண்கிறார். ತಂದೆಗೆ ತಪ್ಪದ ಈಸಾಕಿದ್ದ ಈ இந்த ಮಗನಿದ್ದನು. ஈசாக்கு இடத்துல மூணு விதமான கீழ்ப்படிதல் இருக்கிறது. ಈ ಈಸಾಕನ ಬಳಿ ಮೂರು ರೀತಿಯ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಂತ இந்த ಕಾರ್ಯವಿತ್ತು. தகப்பன் எப்படி இருந்தாரோ ಈ ತಂದೆ ಹೇಗಿದ್ದರೋ அதே போல ಅದೇ ಪ್ರಕಾರವೇ இந்த ஈசாக்குக்கும் என்ன இருக்கிறது? ಈ ಈಸಾಕನಿಗೂ ಏನಿತ್ತು? ஆமென். ಆಮೆನ್. 3 விதத்துல கீழ்ப்படிகிறார். ಮೂರು ರೀತಿಯಲ್ಲಿ ಆತರ முதல் ವಿಧೇಯರಾದರು. கீழ்ப்படிதல், ಮೊದಲನೇ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವುದು, முதல் கீழ்ப்படிதல் ಮೊದಲನೇ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವುದು. ಎಲ್ಲಿ எங்க எங்க ஆடு இல்லாம இருக்கிறதோ ಎಲ್ಲಿ ಕುರಿಗಳಿದೆ ಇತ್ತೋ அங்கதான் கீழ்ப்படிதல் உண்டாகிறது. ಅಲ್ಲಿ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಕಾರ್ಯ அப்பா ಇತ್ತು. கிட்ட கேக்குறாரு இந்த ஈசாக்கு, ತಂದೆ ಬಳಿ ಈಸಾಕ್ ಕೇಳುತ್ತಾರೆ, தகப்பனே ತಂದೆ விறகு இருக்கிறது, ಸೌದೆ ಇದೆ, அடுப்பு இருக்கிறது, ಒಲೆ ಇದೆ, எண்ணெய் இருக்கிறது, ಎಣ್ಣೆ ಇದೆ, தீவட்டி இருக்கிறது, ಬೆಂಕಿ ಇದೆ, ஆனா ஆடு எங்க? ಆದ್ರೆ ಕುರಿಯಲ್ಲಿ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. இந்த ஆதியாகமம் 22ல ಈ ಆದಿಕಾಂಡ 22 ಅಲ್ಲಿ நீங்க 7, 8, 9 பாத்தீங்கன்னா 7, 8, 9 இது ನೋಡುವಾಗ படிக்க வேண்டாம், நேரம் இல்ல. ಓದಬೇಡ, இப்ப ಸಮಯವಿಲ್ಲ. அங்க கவனிச்சீங்கன்னா ಗಮನಿಸಿರಿ. இப்ப ஈசாக்கு அப்பா கிட்ட கேக்குறாரு. ಈಗ ಈಸಾಕ ಅಪ್ಪ ಬಳಿ ಕೇಳುತ್ತಾರೆ. அப்பா என்ன சொல்றாருன்னா, ಅಪ್ಪ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ಅದು ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. ஹalleluya. ஹalleluya. அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ಅದು ದೇವರು நீ ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. அமைதியா இருன்றார். ನೀನು ನಿಶಬ್ದವಾಗಿರು. இப்ப நம்ம பிள்ளைங்க என்ன சொல்லி இருப்பாங்க? ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. இன்னைக்கு என் பையன் எத்தனையோ கேள்வி கேட்டான், என்ன ನನ್ನ ಮಗನಿಗೆ ಎಷ್ಟೋ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ, பதில் சொல்ல என்னால முடியல. ಉತ್ತರ ಕೊಡಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. கார்ஸ்ல டேய் படா அப்படின்ட்டேன் நான். ಏಯ್ ಹೋಗು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟೆ. ஹalleluya. ஹalleluya.
இப்ப பிள்ளைங்கிட்ட நம்மளால பதில் சொல்ல முடியல. ಮಕ್ಕಳ ನಮ್ಮಿಂದ ಉತ್ತರ ಕೊಡಕ್ அந்த ಆಗೋದಿಲ್ಲ. மாதிரி பிள்ளைங்க நம்மள கண்காணிக்கிறாங்க. ಅಷ್ಟು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. சில கேள்விகள் பிள்ளைங்க நம்மள கேட்கும்போது அசந்து போறோம். ಕೆಲವೊಂದು ಪ್ರಶ್ನೆಗಳು ಮಕ್ಕಳು ಕೇಳುವಾಗ ನಮ್ಮ ஆனா இங்க இந்த ஈசாக்கு ಇಲ್ಲಿ ಈಸಾಕನು அப்பாட்ட கேட்ட உடனே ತಂದೆ ಬಳಿ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ அப்பா சொன்ன வார்த்தைக்கு ತಂದೆ ಹೇಳಿದ ಮಾತಿಗೆ மறுபேச்சு பேசல. ಮಾರನೇ ಮಾತು ಮಾತಾಡಿಲ್ಲ. அமைதி ஆயிட்டார். ಸುಮ್ಮನೆ உடனே அப்பா சொல்ல கைய காட்டு. ತಕ್ಷಣ ಕೈ ಕಟ್ಟು. கைய காட்டுறாரு. ಕೈ ತೋರಿಸುತ್ತಾನೆ. உடனே கைய காட்டுறாரு. ಕೈಯ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. கால காட்டுறாரு. ಕಾಲನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾರೆ. திருப்பி விறகு மேல வைக்கிறார். ಸೌದೆ ಮೇಲೆ ಇಡುತ್ತಾರೆ. ஏப்பா எதுக்குப்பா நீ கேட்கல? ಯಾಕಪ್ಪ ಏನಕ್ಕೆ ಅಂತ ಕೇಳಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அப்பாக்குள்ள விசுவாச நம்பிக்கை எப்படி இருக்குறதோ ತಂದೆ ನಿರೀಕ್ಷೆ ನಂಬಿಕೆ அப்படியே ಹೇಗಿದೆಯೋ அந்த ஈசாக்கு இடத்துல வந்துருச்சு. ಆಗ ಈಸಾಗೆ ಬಂದಿತ್ತು. அப்பா தான் சொல்லிட்டார்ல, ಅಪ್ಪ ಹೇಳಿಬಿಟ್ಟಲ್ಲ, கர்த்தர் பாத்துக்குவார்னு. ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. அப்ப நம்மள கட்டனா என்ன கட்டாட்டி என்ன? ಕಟ್ರೆ ಏನು ಕಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ விறகு மேல தூக்கி வச்சானா தூக்கி வைக்கணும் ಸೌದೆ என்ன? ಮೇಲೆ ಎತ್ತಿ ಇಟ್ರೇನು ಇಟ್ಟಿಲ್ಲ தீ ಅಂದ್ರೆ வச்சா என்ன தீ வைக்காம ಬೆಂಕಿ இருந்தானா? ಇಟ್ರೇನು ಬೆಂಕಿ ಇಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ இன்னைக்கு நாம வைக்கிற தீ எப்படி தெரியுமா? ನಾವು ಇಟ್ಟಿವಂತ ಬೆಂಕಿ ஒரு வீட்ல தீ வச்சா 4 வீட்டுக்கு தீ பறந்து போயிரும். ಒಂದು ಮನೇಲಿ ಬೆಂಕಿ ಇಟ್ಟು 4 ಮನೆ ಹಾರಿ ಹೋಗುತ್ತದೆ. இப்படி நாம வைக்கிற தீ பலமா போயிட்டே இருக்கும். ನಾವು ಇಡುವಂತ ಬೆಂಕಿ ಬಲವಾಗಿ ஆனா ಹೋಗುತ್ತದೆ. இந்த ஈசாக்கு ಆದ್ರೆ ಈಸಾಕನು என்னடா தீ வச்சுக்கோ, ನೀನ್ ಏನಾದ್ರೂ ಬೆಂಕಿ ಇಡು, ஏன் அப்பா சொன்ன வார்த்தை எனக்கு நம்பிக்கை இருக்கு, ನನ್ನ ಅಪ್ಪ ಹೇಳಿದ ಮಾತು ನನಗೆ ನಂಬಿಕೆ ಇದೆ. அதனால அழகா விறகு மேல படுத்துக்கிட்டு இருக்கிறார். ಅಂದವಾಗಿ ಅವರು ಹಾಗೆ ಮಲ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಸೌದೆ உடனே ಮೇಲೆ. ஆபிரகாம் என்ன செய்தா தெரியுமா? ತಕ್ಷಣ ಆಬ್ರಹಾಮ್ ಏನು ஒரு பெரிய அருவாளை எடுக்கிறார். ದೊಡ್ಡ ಕತ್ತಿಯನ್ನು கண்ணை ತೆಗಿತಾರೆ. மூடி ஜெபம் பண்றார். ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ இப்ப ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. இந்த அருவாளை எடுக்கும்போது இந்த ஈசாக்கு பார்க்காத ಈ இருந்திருப்பானா? ಕತ್ತಿಯನ್ನು ತೆಗೆಯೋ ಈಸಾಕ நல்லா சொல்லுங்க, பார்க்காத இருந்திருப்பானா? ಅವ್ರು ನೋಡದೆ ಇರ್ತಾರಾ? அதனால கண்ணை கட்டிருக்காரா? இல்ல. ಕಣ್ಣನ್ನು ಕಟ್ಟಿದಾರ? ಇಲ್ಲ. பாருங்க, ನೋಡಿರಿ, ஈசாக்கு வெட்டுறதுக்கு ಈಸಾಕನ್ನು பலி ಕೊಯ್ಯೋದಕ್ಕೆ செலுத்துறதுக்கு ಯಜ್ಞವೇದಿ இப்ப என்ன ಬಲಿಸಿಕೊಡೋದಕ್ಕೆ பண்றாரு? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அருவாளை தூக்கி ஓங்குறாரு. ಕತ್ತಿಯನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತುತ್ತಾರೆ. இதெல்லாம் இவர் வேடிக்கை பார்க்கிறார். ಎಲ್ಲ ಬೇಡಿಕೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா ஒரு சவுண்ட் விடல. ಏನು ಶಬ್ದ ಹಾಕಲಿಲ್ಲ. பைபிள்ல சொல்லவும் இல்ல, ಸತ್ಯಗ್ರಂಥದಲ್ಲಿ ಹೇಳಿಲ್ಲ, விவிலியத்துல போடவும் இல்ல, ಅವ ಬೈಬಲಲ್ಲಿ ಹಾಕಲಿಲ್ಲ, பைபிள் டீச்சிங்ல நாங்க பார்க்கவும் இல்ல. ಬೈಬಲ್ ಟೀಚಿಂಗ್ ನಾವು ನೋಡಿಲ್ಲ. பெரிய பெரிய விஞ்ஞான பெரிய பெரிய அறிவாளர் எல்லாம் பார்த்துட்டாங்க. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಬುದ್ಧಿವಂತರನ್ನ ನೋಡಿ ஆனா ಬಿಟ್ಟರು. அப்படி எதுவுமே சொல்லவில்லை. ಆ ರೀತಿ ಏನು ಹೇಳಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. அவர் கத்தி ஓங்கும்போதுதான் ಅವರು ಕತ್ತಿಯನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತುವಾಗನೇ பதில் வருகிறது. ಅಲ್ಲಿ ಉತ್ತರ ಬರುತ್ತದೆ. ಆಗ ஈசாக்கு ಈಸಾಕು தகப்பனுக்கு கீழ்ப்படிகிறார். ಮೊದಲ ತಂದೆ ಮಾತಿಗೆ இங்க ವಿಧೇಯನಾಗುವಂತ இருக்கிற பிள்ளைகளே, ಇಲ್ಲಿರುವಂತ ಮಕ್ಕಳೇ, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಪಡಬೇಕಂದರೆ உங்க பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படியணும். ನಿಮ್ಮ ಎತ್ತಿದವರ ಮಾತನ್ನು உங்க ಕೇಳಬೇಕು. பெற்றோருக்குள்ள நீங்க கீழ்ப்படியணும். ನಿಮ್ಮ ಎತ್ತಿರುವವರ ಒಳಗೆ ಕೇಳಬೇಕು. பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிவதே இது அநியாயம் என்று வேதம் சொல்லுகிறது. ಎತ್ತಿದವರಿಗೂ ಮಕ್ಕಳಿಗೂ என்னது? ஓ, நியாயமா? ದೇವರಿಗೆ இது ಎತ್ತಿದವರಿಗೆ நியாயம் என்று சொல்லுகிறது. ಇದು ನ್ಯಾಯವೆಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. எபேசியர்ல முதல் வசனம் போடுகிறது. ಎಬೇಸರಲ್ಲಿ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அப்ப பிள்ளைகள் என்ன செய்யணும்? ಅದರ ಮಕ್ಕಳು ಏನು ಮಾಡಬೇಕು? பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ಎತ್ತಿದವರ ಮಾತನ್ನು ಕೇಳಬೇಕು. யாருக்குமா? ಎತ್ತಿದವರು ஆமா, உங்க அம்மாவுக்கு மட்டும் தான் கீழ்ப்படியணும். ನಿಮ್ಮ புருஷன் விட்டு அப்பா அம்மா கீழ்ப்படிய கூடாது. ஹalleluya. இங்க நிறைய பேர் உண்டு, ಇಲ್ಲಿ ಅನೇಕರು ಈ ರೀತಿ அவங்க பெற்றோருக்கு மட்டும் தான் அவங்க ಅವರ கீழ்ப்படியணும். ಎತ್ತಿದವರ ಮಾತಾಡೋರು ಕೇಳುತ್ತಾರೆ, மற்றவங்களுக்கு கீழ்ப்படிய கூடாது. ಬೇರೆಯವರಿಗೆ ಮಾತ್ರ ಕೇಳುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. கீழ்ப்படிச்சா உங்களுக்கு தோஷம் வந்துரும். தோஷம் வந்துரும். ದೋಷ ಬಂದ್ಬಿಡ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. உங்க அப்பா இப்படி சொல்லலாமா? ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಈಗ ಹೇಳಬಹುದಾ? உங்க அம்மா இப்படி சொல்லலாமா? ನಿಮ್ಮ ಅಮ್ಮ ಈಗ ಹೇಳಬಹುದಾ? ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு பிரச்சனை உங்களோட முடிச்சுக்கங்க. ನಿಮಗೆ ಸಮಸ್ಯೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ஏன் ಇಟ್ಕೊಳ್ಳಿರಿ. பெத்தவங்களை இழுக்குறீங்க? ಯಾಕೆ ಎತ್ತಿದವರನ್ನ ಎಳಿಸುತ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. பெத்தவங்களை ஏன் கொண்டு வரீங்க? ಎತ್ತಿದವರನ್ನ ಯಾಕೆ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತೀರಾ? ரொம்ப கவனமா ஞானமா நடக்கணும். ಜ್ಞಾನವಾಗಿ ಗಮನವಾಗಿ புத்தியா ನಡೆಯಬೇಕು. இருக்கணும். ಬುದ್ಧಿಯಿಂದ ನಡೆಯಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. புத்தியா நடந்து கொள்ளுங்கள். ಬುದ್ಧಿಯಾಗಿ ನಡೆಯಬೇಕು. ஆண்டுடைய பிள்ளைகளாய் இருங்கள். ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ஆண்டவர் கேட்ட சொல்படி நடக்க ದೇವರ பாருங்கள். ಮಾತು ಪ್ರಕಾರ ನಡೆಯಕ್ಕೆ எங்க ನೋಡಿರಿ. தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர். ಇಲ್ಲಿ ತಂದೆ ಮಾತನ್ನು ಕೇಳುವವರು அப்ப நீங்கள் நானும் எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? ನಾವು ಹೇಗೆ ಕೇಳಬೇಕು? ஆண்டவருடைய சத்தத்துக்கு நல்ல செவி கொடுத்து ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟು அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். ಆತನ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ முதல் ನಡೆಯಬೇಕು. அப்பாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். ಮೊದಲ ತಂದೆ ಮಾತನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. இரண்டாவது கவனிப்போம். ಎರಡನೇ ಗಮನಿಸಿ. ஹalleluya. ஆமென். இங்க அது அப்பா, ಇಲ್ಲಿ ಅಪ್ಪ. ஆனா இங்க யார் தெரியுமா? ಇಲ್ಲಿ ಯಾರು ಗೊತ್ತಾ? எந்த வேலைக்காரன தன்னுடைய அப்பா ஆபிரகாம் அமை கனப்படுத்தினாரோ, ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ತನ್ನ ತಂದೆಯಾಗಿ ಆಬ್ರಹಾಂ ಗಣಪಡಿಸಿದರು, அந்த வேலைக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். ಆ ಕೆಲಸವರ ಮಾತನ್ನು ಆತನ ವಿಧೇಯನಾಗುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆபிரகாம் என்ன செய்யற தெரியுமா? ಆಬ್ರಹಾಂ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? வேலைக்கார கூப்பிட்டு, ಕೆಲಸವರನ್ನ நீ ಕರೆದು, போய் என்னுடைய ரத்த சம்பந்தத்தில் இருக்கிற ನೀನ್ ಹೋಗಿ ನನ್ನ ರಥ ಸಂಬಂಧದಲ್ಲಿ நான் விட்டு ಇರುವವರಾಗಿ விட்டு வந்த அந்த ஊர்ல போய் ನಾನ್ ಬಿಟ್ಟು ಬಂತ ಆ ಊರಿಗೆ என் ಹೋಗಿ மகனுக்கு ஒரு பெண்ணை பார். ನನ್ನ ಮಗನಿಗೆ ಒಂದು ಹೆಣ್ಣನ್ನು அங்க ನೋಡು. என் மகனை நான் அனுப்ப மாட்டேன், ನನ್ನ ಮಗನನ್ನು ಕಳಿಸುವುದಿಲ್ಲ. ஆனா நீ போய்
ನೀನ್ ಹೋಗಿ என் மகனை எப்படி இருக்கிறான் என்று சொல்லி ನನ್ನ ಮಗನ என் மகனுக்கு ஒரு புத்திசாலி உள்ள ನನ್ನ ಮಗಳ ஒரு கிருபை பெற்றவை ಒಂದು திறಮೆ அந்த ಉಳ್ಳವಳು கர்த்தரால கனம் பெற்ற ದೇವರಿಂದ ಗಣಪಡಿಸ ಇರುವಂತ குணமுள்ள ಒಂದು ಒಳ್ಳೆ பெண்ணை ಗುಣವುಳ್ಳ கொண்டு வா என்று ಒಂದು சொல்லுகிறார். ಹೆಣ್ಣನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಅಂತ ஹalleluya. ಹೇಳಿದ್ರು. ಹalleluya. இந்த வேலைக்காரன் புறப்பட்டு போனா ಕೆಲಸವರು ಹೊರಟು ಹೋಗುತ್ತಾರೆ, அவருடைய வேலையை அங்க செய்து முடிக்கிறார். ಅವರ ಕೆಲಸ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. அங்கே ಅಲ್ಲಿ அவர் ரிட்டர்ன் வரும் பொழுது ಅವರು ಮತ್ತೆ ಬರುವಾಗ அங்கே ரெபெக்காளை கூட்டிட்டு வர ಅಲ್ಲಿ ರೆಬೆಕ್ಕಳು ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾರೆ, அவருடைய தோழிகளையும் கூட்டிட்டு வர்றாங்க. ಅವರ ಸ್ನೇಹಿತರು ಕರ್ಕೊಂಡ್ இப்போ ಬರ್ತಾರೆ. ಇವಾಗ இங்க ஈசாக்கு ಈಸಾಕು மாலை நேரங்கள்ல அவர் தனியா போய் ஜெபிப்பது உண்டு. ಸಂಜೆ ಟೈಮ್ ಒಂಟಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು அதே ಉಂಟು. போல இந்த ஈசாக்கு ಅದೇ ಪ್ರಕಾರ ಈಸಾಕು மாலை நேரத்துல அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு வருகிறார். ಸಂಜೆ ವೇಳೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬರುತ್ತಾರೆ. வரும் வழியில ಬರುವ ದಾರಿಯಲ್ಲಿ இந்த வேலைக்காரன் அவரை பார்க்கிறார். ಈ ಕೆಲಸವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. அங்கே அங்கே அந்த ஈசாக்குக்கு கனம் கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ಈಸಾಗೆ ಗಣ ಕೊಡುತ್ತಾಳೆ. கனம் கொடுக்கிற நேரத்துல ಗಣ ಕೊಡುವಂತ நல்ல ಸಮಯದಲ್ಲಿ கவனிங்க, கனம் கொடுக்கிற நேரத்துல ಗಣ ಕೊಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ இந்த வேலைக்காரன் ಈ ಕೆಲಸದವನು இந்த வேலைக்காரத்துல ಈ ಕೆಲಸ ಬಳಿ அவர் அழைத்து வந்த பெண்மணியாக ரெபெக்காள் கேக்குறாங்க, ಅವರು ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ ರೆಬೆಕ್ಕಲ್ ಕೇಳುತ್ತಾರೆ, அவர் யார், நீ இவ்வளவு கனம் கொடுக்கிறாயே? ಅವರು ಯಾರು ಇಷ್ಟು ಗಣ ಕೊಡುತ್ತೀಯಲ್ಲ? அப்பதான் சொல்றா, ಆಗ ಅವಳು ಹೇಳ್ತಾಳೆ, என்னுடைய எஜமானன் ನನ್ನ செல்வ ಯಜಮಾನನು சீமாந்தனாய் ಇತನ இருக்கிறார், ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿದ್ದಾರೆ, இவருக்கு தான் உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். ಇವರಿಗೆ ನಿನ್ನನ್ನು ಕರ್ಕೊಂಡ್ உடனே அந்த ಬಂದೇನೆ. பெண்மணி என்ன செய்தாக தெரியுமா? ತಕ್ಷಣ ಏನ್ ಮಾಡ್ತಾಳೆ உடனே ಗೊತ್ತಾ? கீழே இறங்கி ತಕ್ಷಣ தன்னுடைய ಕೆಳಗಿದ್ದು துணியை தலைமேல் முக்காடு போட்டு ತನ್ನ ಬಟ್ಟೆಯನ್ನು ಮುಸುಕು அங்கே ಹಾಕಿ ஈசாக்குக்கு என்ன தலை வணங்கி ಅಲ್ಲಿ ಈಸಾಕನ கனம் ನಮಸ್ಕರಿಸಿ செலுத்தினார். ಗಣವನ್ನು ಕೊಡುತ್ತಾಳೆ. கனம் செலுத்தும் பொழுது ಗಣವನ್ನು ಕೊಡುವಾಗ அப்ப ஈசாக்கு கேட்கிறார், ಈಸಾಕ ಕೇಳುತ್ತಾಳೆ, வேலைக்காட்ட கேட்கிறார், ಕೆಲಸವನ್ನು இந்த பெண்மணி யார்? ಈ ಹೆಣ್ಣು ಯಾರು? எனக்கு கனம் செலுத்துகிறாளே, ನಿನ್ನೆ ನನಗೆ யார் ಗಣವನ್ನು இந்த ಕೊಡುತ್ತಾಳೆ, பெண்மணி? ಯಾರು ಹೆಣ್ಣು? அப்பதான் இவர் சொல்லுகிறார், ಆಗ ಅವಳು ಹೇಳ್ತಾಳೆ, உங்கள் வாழ்க்கை துணையாய், ನಿಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಜೊತೆಯಾಗಿ, உங்களுக்கு வாழ்க்கை துணையாய் ನಿಮ್ಮ வருகிற ಜೀವಿತಕ್ಕೆ ಜೊತೆಯಾಗಿ உங்களுடைய ಬರುವಂತಳು மனைவி இவர்கள்தான். ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಇವಳೇ. உடனே இவர் என்ன செய்தார் தெரியுமா? ತಕ್ಷಣ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು அந்த ಗೊತ್ತಾ? வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ಆ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯಳಾಗಿ அந்த பெண்ணை அழைத்து ಆ ಹೆಣ್ಣನ್ನು தன் ಕರೆದು தாய்க்கு சமமாக வைக்கிறார். ತನ್ನ ತಾಯಿಗೆ ಸಮವಾಗಿ அவர் ಇಡುತ್ತಾನೆ. தாய் மரித்து போனார்கள். ಅವರ ತಾಯಿ அந்த ಸತ್ತೋದಳು. தாயுடைய துக்கம் அவருக்குள்ள ಆ இருந்தது. ತಾಯಿಯ ದುಃಖ ಅವರೊಳಗೆ ಇತ್ತು. எப்ப ரெபெக்காளை இவர் தன் இல்லத்துக்கு அழைத்து வந்தாரோ ಯಾವಾಗ ರೆಬೆಕ್ಕಲ್ ತನ್ನ ಮನೆಗೆ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರು, அப்பொழுதே அவர் துக்கம் மறந்து ಆವಾಗ ದುಃಖವನ್ನು ಮರೆತು அங்கே சமாதான வழியிலே நடந்தார். ಅಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ದಾರಿಯಲ್ಲಿ ನಿಂತರು. இங்கே ஆதியாகமம் 24 அதிகாரம் ಆದಿಕಾಂಡ 24ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 63 இருந்து 67 வரை நீங்க பார்க்கும்போது 63-67 ತನಕ ನೋಡುವಾಗ இங்கே வீதமாய் சொல்லுகிறது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. முதல் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார், ಮೊದಲ ತಂದೆ ಮಾತನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ, இரண்டாவது தன்னுடைய வேலைக்காரனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறார். ಎರಡನೇ ಕೆಲಸ ಅವರ ಮಾತನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. இப்பதான் முக்கியமான ஒரு காரியம். ಇವಾಗ ಮುಖ್ಯವಾದ இங்கே ಕಾರ್ಯ, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிந்தாரோ ಆಬ್ರಹಾಂ ದೇವರ ಮಾತಿಗೆ ಕೇಳಿದರು, அதே போல ಅದೇ ಪ್ರಕಾರವೇ இந்த ஈசாக்கும் ಇಲ್ಲಿ ಈಸಾಕನು தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறார். ದೇವರ ಮಾತಿಗೆ அப்போ ತೆಗೆಸಿಕೊಳ್ತಾನೆ. இங்கே ஆதியாகமம் 26 அதிகாரம் ಆದಿಕಾಂಡ 26ನೇ ಅಧ್ಯಾಯವು 2:3 பார்க்கும் பொழுது 2-3 ನೋಡುವಾಗ இங்கே கர்த்தர் சொல்றார், ಇಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஈசாக்கே ಈಸಾಕೆ நீ இந்த பட்டணத்துல வாசம் பண்ணு, ನೀ ಪಡೆದ ವಾಸ ಮಾಡು, நீ இங்க இருந்து போக வேண்டாம். ನೀನು ಇಲ್ಲಿಂದ ಹೋಗಬೇಡ. படிங்க அந்த வசனத்தை 2-3 சீக்கிரம் படிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி கர்த்தருக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு நீ எகிப்துக்கு போகாம நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். ஹalleluya. 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 சொல்லுங்க, ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ அப்ப ಹೇಳಿರಿ. 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? 4ನೇ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது போல என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். ஹalleluya. சந்ததியில் உள்ள சொல்லுங்க ஹalleluya. 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 இப்போ இந்த ஈசாக்கு ಈಗ ಈಸಾಕನು இந்த வார்த்தையை கேட்டபோது ಈ ಮಾತನ್ನು ಕೇಳಿದ ಕೂಡಲೇ ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್ கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவர் கீழ்ப்படிந்தார். ದೇವರ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಆತನ ವಿಧೇಯರಾದರು. கீழ்ப்படிந்து சில காலம் அங்கே இருக்கிறார். ಕೆಲವೊಂದು ದಿನಗಳಾಗಿ ಆತನ ಅಲ್ಲೇ ಇದ್ದರು. இருக்கும் நாட்களிலே ಇರುವಂತ இப்ப ದಿನಗಳಲ್ಲಿ இவருடைய ஆசீர்வாதம் இந்த பூமி சகல ஜனத்துக்கு தெரிய போகுது. ಇವರ ಆಶೀರ್ವಾದ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಅದು ಕಾಣಿಸುತ್ತದೆ. அதற்கு என்ன செய்கிறார் ஆண்டவர்? ಅದಕ್ಕೆ ஆபிரகாமின் காலத்தில் வந்த பஞ்சத்தை போல ಆಬ್ರಹಾಂ ಇರುವಂತ ಕಾಲದಲ್ಲಿ ಇರುವಂತ ಪಂಜವ ಹೊರಟು இவர் காலத்தில் ஒரு பஞ்சத்தை ಇವರ எழுப்புகிறார். ಕಾಲ ಒಂದು ಬರುಗಾಲವು ಬರುತ್ತದೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. இதான் முக்கியமான ஒரு செய்தி. ಇದು ಮುಖ್ಯವಾದ ಸಂದೇಶ. காதுள்ளவன் கேட்க கடவான். ಕಿವಿ ಉಳ್ಳವನು இப்ப ಕೇಳ್ಪಡುವನು. உங்களை ஆசீர்வதிக்கணும்.
ಇವಾಗ ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು, உங்களை ஆசீர்வதிக்கணும். ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. இப்போ ஆசீர்வதிக்கிற தேவன் ಆಶೀರ್ವದಿಸುವಂತ ದೇವರು உங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிறார், ನಿಮಗೆ ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟು ஒரு ಕೊಡುತ್ತಾರೆ, இக்கட்டை கொடுக்கிறார், ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟು சில ಬರುತ್ತದೆ, பிரச்சனை கொடுக்கிறார், ಕೆಲವೊಂದು ಸಮಸ್ಯೆಗಳು சில ಬರುತ್ತದೆ, வேதனை கொடுக்கிறார். ಕೆಲವೊಂದು ವೇದನೆ நல்லா ಬರುತ್ತದೆ. கவனிங்க, ಗಮನಿಸಿರಿ, நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. ஆபிரகாம் தாண்டி வந்த இடம், ಆಬ್ರಹಾಂ ದಾಟಿ ಬಂದ சில ಸ್ಥಳವು, வேதனைகள் சில நெருக்கடிகள் இருந்தது. ಕೆಲವೊಂದು ವೇದನೆಗಳು ಇಕ್ಕಟ್ಟುಗಳು ಇದೆ. இப்ப இவரும் பாருங்க, ಇವರನ್ನು ನೋಡಿರಿ, இவருக்கு ஒரு நெருக்கடி வருகிறது. ಈತನಿಗೆ ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟು ಬರುತ್ತದೆ. ஆபிரகாமின் காலத்தில் வந்த பஞ்சத்தை போல ಆಬ್ರಹಾಂ ಇದ್ದಂತ ಕಾಲದಲ್ಲಿ இவர் இருக்கிற பட்டணத்துல ஒரு பஞ்சம் உண்டாகிறது. ಇವರ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಬರಗಾಲ ಬರುತ್ತದೆ. இந்த பஞ்சத்துல இவர் என்ன செய்கிறார்? ಈ ಬರಗಾಲದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கேள்விப்படிச்சிட்டார். ದೇವರ ಮಾತನ್ನ ಕೇಳಿದರು. எங்க இருக்கு சொல்றாரு, அங்க இருக்கிறாரு. ಎಲ್ಲಿರೆ ಕೇಳಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಇದ್ದರು. இப்ப அந்த பட்டணத்துக்குள்ள ஒரு பஞ்சம் வருது. இப்ப ಒಂದು ಬರಗಾಲ நீங்க ಬರುತ್ತದೆ. திடீர்னு ஒரு வீட மாறி போறீங்க, ತಕ್ಷಣ ಒಂದು ಮನೆ ಮಾರಿ அந்த ಹೋಗುತ್ತೀರಾ, வீட நீங்க போய் பார்த்து ஜெபிக்கிறீங்க, ಆ ಮನೆ ಹೋಗಿ இல்ல ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರಾ, ஜெபிக்காம போயிடுறீங்க. ಅದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ அப்ப ಹೋಗುತ್ತೀರಾ, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ಅವರು ಸಂತೋಷವಾಗಿ ಇರುತ್ತದೆ. அப்புறம் ಆ ನಂತರ அந்த வீடு உங்களுக்கு பிடிக்காம ಆ போயிடும். ಮನೆ ನಿಮಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அங்கதான் நீங்க சேலஞ்ச் பண்ணி நிக்கணும். ಅಲ್ಲಿ ಚಾಲೆಂಜ್ ಮಾಡಿ ನಿಲ್ಲಬೇಕು. ஏன் அப்படினா, ಯಾಕಂದರೆ அந்த வீட்டு நிமித்தம் உங்களை ஆசீர்வதிக்க ಆ போகிறார். ಮನೆ ನಿಮಿತ್ತ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அந்த வீட்டு நிமித்தம் உங்களை ஆசீர்வதிக்க ಆ போகிறார். ಮನೆ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya ಹೇಳಿ. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ಹೇಳಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. யோசேப்பு இருந்த உள்ளும் வெளியே இருந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ಯೋಸೇಫ್ ಇದ್ದ ಒಳಗೆ ಹೊರಗೆ நீ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿತು. எங்க இருக்கிறீ அங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ಎಲ್ಲಿದೆ ಅಲ್ಲಿ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஆமா, சோதனை வரும், வேதனை வரும், கவலை வரும், கண்ணீர் வரும், துக்கம் வரும், துயரம் வரும், பிரச்சனை வரும். ಅದು ಶೋಧನೆ, ವೇದನೆ, ಕಣ್ಣೀರು, ಹಿಂಸೆ, ದುಃಖವು, ಕಷ್ಟವು ಎಲ್ಲ ಬರುತ್ತದೆ. அந்த இடத்துல ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ நீங்க சரியா நிக்கணும். ನೀವು ಸರಿಯಾಗಿ இப்ப ನಿಲ್ಲಬೇಕು. என்ன நடக்குது ಇವಾಗ பாருங்க. ಏನ್ ನಡೀತದೆ ನೋಡಿ. இவர் அந்த தேசத்துல ಈತನ ಆ இப்ப ದೇಶದಲ್ಲಿ 12வது வசனத்துக்குள்ள வருவான். 12ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ அந்த ಬರೋಣ. தேசத்தில் ಆ ದೇಶದಲ್ಲಿ இந்த ஈசாக்கு விதை விதைத்தான். ಈ ಈಸಾಕನ ಬೀಜವನ್ನು கர்த்தர் அவனை ಬಿತ್ತಿದನು. ஆசீர்வதிக்கையில் ದೇವರು ಅವನ அந்த ಆಶೀರ್ವದಿಸುವಾಗ வருஷத்தில் ಆ ವರ್ಷದಲ್ಲಿ 100 மடங்கு பலனை அடைந்தான். 100ರಷ್ಟು ಫಲವನ್ನು இப்ப ಕಂಡನು. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ, நீ விதைக்கிற விதை ನೀನು ಬಿತ್ತುವಂತ உன்னை ಬೀಜವು 100 மடங்கு, ನೀನು 100ರಷ್ಟು, 1000 மடங்கு, 1000ರಷ್ಟು, கோடி கோடியா ಕೋಟಿ ಕೋಟಿಯಾಗಿ உன்னை பெருக செய்யும். ನಿನ್ನ ಹೆಚ್ಚಿಸುತ್ತೆ. பாருங்க, விதை விதைத்தான், ಆತನ ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಿದನು, 100 மடங்கு பலன் உண்டாயிற்று. 100ರಷ್ಟು ಫಲವಾಯಿತು. நீங்க எந்த விதையை விதைக்கிறீர்கள்? ನೀವು ಯಾವ ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಿದ್ದೀರಾ? எப்படிப்பட்ட விதையை ಯಾವ விதைக்கிறீர்கள்? ರೀತಿಯ ಬೀಜವನ್ನು உங்க ಬಿತ್ತಿದ್ದೀರಾ? விதை உங்களுக்கு பலன் கொடுக்குமா? ನಿಮ್ಮ ಬೀಜವು ನಿಮಗೆ ಫಲ ಕೊಡುತ್ತದಾ? உங்க விதை உங்களுக்கு பலன் கொடுக்குமா? ನಿಮ್ಮ ಬೀಜ ನಿಮಗೆ ಫಲ ಕೊಡುತ್ತದಾ? ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. விதைகளில் வித்தியாசம் உண்டு. ಬೀಜಗಳ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. விதைகளில் வித்தியாசம் உண்டு. ಬೀಜಗಳ ஒரு ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. விதையை நீங்க போட்டா ಒಂದು ಬೀಜವನ್ನು அந்த விதை ಹಾಕಿದ್ರೆ மண்ணை மூடிரும். ಆ ಬೀಜವು ಮಣ್ಣು ಮುಚ್ಚುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. அந்த மண்ணு மூடின அந்த விதைய ಆ ಮಣ್ಣು ಮುಚ್ಚಿರುವಂತ அந்த மண்ணை ಬೀಜವನ್ನು திறந்து பார்த்தா ಆ ಮಣ್ಣನ್ನು ತೆಗೆದು அந்த ನೋಡಿದರೆ விதைக்கு மேல ಆ ಬೀಜ ஒரு ಮೇಲೆ அழுகினது போல இருக்கும். ಒಂದು ಅಳೆದು ಹೋಗುವ இல்லன்னா ರೀತಿಯಲ್ಲಿ அது மேல மண்ணு பிடிச்சா அது என்ன இருக்கும்? ಒಂದೇಲೆ ಮಣ್ಣಿರ್ದು கலர் ಏನಾಗಿರ್ತದೆ? மாறி இருக்கும். ಅದು ಕಲರ್ ಚೇಂಜ್ ஆனா ಆಗಿರ್ತದೆ. ಆದರೆ அந்த விதைக்குள்ள ಆ ಬೀಜ ஒரு ಒಳಗಡೆ துளிர் எழும்பும். ಒಂದು ಚಿಗುರು ಬೇಳೆ ಬರ್ತದೆ. ஹalleluya. 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 அது நாள்பட ಅದು ದಿನಗಳು ಆಗುತ್ತಾ கொஞ்சம் இன்ச்சா மேல வரும். இப்போ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಒಂದೊಂದಾಗಿ ಇಂಚಿಚಾಗಿ ಮೇಲೆ ஆமென். ಬರುತ್ತದೆ. விதை விதைக்கிறவன் அதை காணும் பொழுது என்ன தோணும்? ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತೋದು ನೋಡುವಾಗ ಏನು என்ன ಆಗುತ್ತದೆ? காணும்? ಏನು ಅನ್ನುತ್ತದೆ? எதை தோணும்? ಏನು ತೋರಿಸುತ್ತದೆ? பாஸ்டர் சில விதைகளை கொண்டு வந்து எங்க வீட்டு முன்னால செடியில போட்டு வச்சாங்க. ಸೇವಕರ ಮೇಲೆ ಕೆಲವೊಂದು ಬೀಜ ನಮ್ಮ ಮನೆ ಮುಂದೆ ಬೀಜವನ್ನು ஒரு ಹಾಕಿಟ್ಟಿದ್ದಾರೆ. பழைய வீட்டுல போட்டு வச்சாங்க. ಹಳೆ ಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಿಟ್ಟಾರೆ. அது திடீர்னு பார்த்தா ஒரு கத்திரிக்காய் அப்படி வந்து அழகா நின்றுச்சு. ಅದು ಒಂದು ಬದನೆಕಾಯಿ ಚೆನ್ನಾಗಿ அந்த ಬಂದಿತ್ತು. கத்திரிக்காய் நாளுக்கு நாள் அழகா வந்துச்சு. ಆ ಬದನೆಕಾಯಿ ಚೆನ್ನಾಗಿ ದಿನ இது ಬರ್ನಿಯಾಗಿ ஒரு ಬಂದಿದೆ. முக்கியமான ஒரு செய்தி நான் உங்களுக்கு ಮುಖ್ಯವಾದ சொல்லிக்கிறேன். ಸುದ್ದಿ ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஹalleluya. 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 இப்போ அந்த விதை ಇವಾಗ ಬೀಜವು பலன் கொடுக்கிறதா இருக்கும்போது ಫಲ ಕೊಡುವಾಗ ಇರುವಾಗ அதை விதைத்தவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் ಅದು வரும். ಬಿತ್ತಿದವನಿಗೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗುತ್ತದೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳಿ. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ಹೇಳಿ. இங்க ஒரு சீக்ரெட், ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லுகிறது. ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಮಾತು ಬರುತ್ತದೆ. என்ன சொல்லுகிறது? ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நீங்க வேதத்தை கவனிச்சீங்கன்னா ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ನೋಡಿರಿ, ಬಿತ್ತುವುದಕ್ಕಾಗಿ ಒಬ್ಬನು ಹೊರಟನು. சில விதைகள் வழியருகே விழுந்தது. ಕೆಲವೊಂದು ಬೀಜಗಳು ದಾರಿ ಮೇಲೆ ಬಿತ್ತು. சில விதைகள் கற்பார மேல விழுந்தது. ಕೆಲವೊಂದು ಬೀಜಗಳು ಬಂಡೆ ಮೇಲೆ சில ಬಿತ್ತು. விதைகள் முள்ளுள்ள இடங்கள் விதைத்தது. ಕೆಲವೊಂದು ಬೀಜಗಳು ಮುಳ್ಳಿರುವ சில ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಬಿತ್ತು. விதைகளோ ಕೆಲವೊಂದು ಬೀಜಗಳು நல்ல நிலத்தில் விழுந்தது. ಒಳ್ಳೆ ನೆಲದಲ್ಲಿ ಬಿತ್ತು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இப்போ இವಾಗ வழியருகே விதைத்த விதை ದಾರಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದಂತ ಬೀಜವು பறவைகள் வந்து பொறுக்கிட்டு போயிடுச்சு. ಪಕ್ಷಿಗಳು ಅದು ಪಚ್ಕೊಂಡು ಹೋಯ್ತು. கற்பால மேல விழுந்த விதை ಬಂಡೆ ಮೇಲೆ ಬಿದ್ದಂತ ಬೀಜವು ஆமென்
அது அது என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நாள்ல சாஞ்சு போச்சு. ಅದು ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಾಗಿ ಬಾಡಿ ಹೋಯಿತು. முள்ளுகள் உள்ள இடத்துல இருந்த விதை ಬೀಜವು அங்க அது வளர்ந்து நெருக்கி போட்டது. ಅದು ಆ ಮುಳ್ಳುಗಳು ಅದನ್ನ ಬೆಳೆದು ஆனா நல்ல நிலத்தில் விழுந்த விதையோ ಆದ್ರೆ ಒಳ್ಳೆ ನೆಲದಲ್ಲಿ ಬಿದ್ದ 100, 60, 30 பலன் உண்டாகிறது. 30, 60, 100 ಫಲವನ್ನು ಕೊಟ್ಟಿತು. நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ದೇವರ இங்க ಮಕ್ಕಳೇ. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல மத்தேயு 13 நீங்க ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ வீட்ல போய் படிங்க, இப்ப படிக்க வேண்டியது இல்ல. ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಿರಿ, ಓದಿರಿ. 3 லிருந்து 8 வரை பார்க்கப்படுது. 8 ತನಕ ನೋಡುವಾಗ இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்ப நீங்க கவனிங்க. ಇವಾಗ அதே ಗಮನಿಸಿ. மத்தேயு 13ஆம் அதிகாரம் ಅದೇ ಮತ್ತೆ 13ನೇ ಅಧ್ಯಾಯವು 19 லிருந்து 24 வரை பார்க்கப்படுது. 19, 24 அப்ப ತನಕ ನೋಡುವಾಗ முதல் விதை ಮೊದಲನೇ ಬೀಜ வழியருகே என்று சொல்லப்படுகிறது இல்லையா? ದಾರಿ ಅಂತ ಹೇಳ್ತದಲ್ಲ. அதை நீங்க பார்க்கும்போது ನೀವು ನೋಡುವಾಗ பொல்லாங்கன் தன் இருதயத்தில் விதைத்ததை ಮೊದಲನೇದಾಗಿ ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದು அதை பறித்துக் கொண்டான். ಕೆಡುಕನು ಅದನ್ನು விழுந்த ಕಿತ್ತುಕೊಂಡನು. விதை ಬಿದ್ದಂತ இருதயத்தில் விழுந்த போது ಹೃದಯದಲ್ಲಿ ಬಿದ್ದುವಾಗ பொல்லாங்கன் என்கிற சாத்தான் ಕೆಡುಕನು ಎಂಬ ಶೈತಾನನು உங்களுக்குள்ள விழுந்த அந்த விதைய ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಿದ್ದಂತ அவன் ಬೀಜವು களவாண்டு விடுகிறான் ಅವನು அல்லது ತೆಗೆದುಕೊಂಡನು, திருடி விடுகிறான். ಅವನು ಕದ್ಕೊಂಡನು. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப என்ன சொல்லுதுங்க? ಇವಾಗ ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? பொல்லாங்க ಕೆಡುಕನು என்னதுங்க? சொல்லுங்க என்னதுங்க? பொல்லாங்கன் தன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதையாகிய வசனத்தை திருடிறான். ಕೆಡುಕನು ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಹಾಕಪಟ್ಟ ಬೀಜವಾಗಿರೋದು அவன் தான் வழியருகே விதைக்கப்பட்டவன். ಅವನೇ ದಾರಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದಪಟ್ಟ ಬೀಜ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப உங்க இருதயத்துல இப்ப இன்னைக்கு விழுது பாருங்க அந்த விதை. ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬೀಳುವಂತ அது ಬೀಜವು நல்ல நிலத்துக்கு ஏற்ற விதையா நீங்க மாற்றணும். ಅದು ಒಳ್ಳೆ ನೀಲವಾಗಿ ಮಾರ್ಪಡೋದು ಬೀಜವಾಗಿ நீங்க கேட்கிறவரை ಮಾರ್ಪಡಬೇಕು. கேட்டுட்டு ನೀವು ಕೇಳಿರ್ತನ நீங்க ಕೇಳಿಬಿಟ್ಟು நாளைக்கு போய் மறுபடியும் அதே காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்க ನಾಳೆ கூடாது. ಮತ್ತೆ ಅದೇ ಕಾರ್ಯ ಮಾಡಿದರೆ இப்ப ரெண்டாவது பாருங்க, ಎರಡಾಗಿ ನೋಡಿ கற்பாறை மேல விழுந்த வசனம். ಬಂಡೆ ಮೇಲೆ ಬಿದ್ದಂತ ವಾಕ್ಯವು அந்த விதை ಆ ಬೀಜವು சந்தோஷமாக கேட்டான். ಸಂತೋಷವಾಗಿ ಕೇಳುತ್ತೀವಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில காலம் போனபோது ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳ அது ನಂತರ வேறு கீழே இறங்காதபடிக்கு ಅದಕ್ಕೆ ಬೇರೆ ಕೆಳಗಡೆ ಹೋಗದಂತೆ அந்த மரம் வாடி விழுந்து போய் ಆ விடுகிறது. ಮರವು ಬಾಡಿ ಕೆಳಗೆ நீங்களும் ಬಿದ್ದೋಗುತ್ತದೆ. நானும் அப்படிதான். ನೀವು நம்ம ನಾವು ಹಾಗೇನೆ. கிறிஸ்துவுக்குள்ள வேறு பெருக்க ನಾವು மாட்டோம். ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ಬೇರೆ ಆಗಿ சாத்தானுக்குள்ள வேறு பெற்று இருப்போம். ಶೈತಾನಲ್ಲಿ ಬೇರೆ ಇರುತ್ತೇವೆ. நாம கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை, ನಾವು ಕ್ರೈಸ್ತನಿಗೆ ಒಂದು ರೀತಿಯ ಜೀವಿತವು, இன்னொருத்துக்கு ஒரு விதமான வாழ்க்கை. ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಇನ್ನೊಂದು ಜೀವಿತವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்தமா சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ. நல்ல சத்தமா சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಹೇಳಿರಿ. ஒரு கிறிஸ்தவ வாயில எந்த பாட்டு வரணும்? ಒಂದು ಕ್ರೈಸ್ತನ ಬಾಯಲ್ಲಿ துதியின் ಯಾವ பாட்டு வரணும். துதியின் பாட்டு வரணும். ಸ್ತುತಿ ಹಾಡುಗಳು ಬರಬೇಕು. நல்ல துதி பாட்டு பாடணும். ಒಳ್ಳೆ ಸ್ತುತಿ ಹಾಡನ್ನು ಹಾಡಬೇಕು. ஆனா நம்ம என்ன செய்வோம்? ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? கிறிஸ்தவங்களோட துதி பாட்டு பாடுவோம். ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಸ್ತುತಿ ಹಾಡು ಹಾಡುತ್ತೇವೆ. வெளிய போகும்போது என்ன பண்ணுவோம்? ಹೊರಗೆ ಹೋಗಿ ಏನು ಹಾಡ್ತೀವಿ? அவங்களோட சேர்ந்து டிமாண்டக்கன்னு ஆடுவோம். ಅವ್ರ ಜೊತೆಗೆ ಡಮಾಟಕ ಅಂತ ಕುಣಿದಾಡ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. அதுதான் வேறு இல்லாதவர்கள். ಅದೇ ಬೇರೆ ಇಲ್ಲದವರು. கிறிஸ்துவுக்குள் வேறு பெற்றாதவர்கள். ಕ್ರೈಸ್ತನ ಒಳಗೆ ಬೇರೆ ಇಲ್ಲದವರು. கிறிஸ்துவுக்குள் வேறு பெற்றவங்க ಕ್ರೈಸ್ತ ಒಳಗೆ ಬೇರೆ ಇರೋವರು அந்த இடத்துல ஒதுங்கி வந்துருவாங்க. ಅಲ್ಲಿ ತಳ್ಳಿ அது ಹೋಗುತ್ತಾರೆ. சொந்தமா இருக்கட்டும், பந்தமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ಅದು ಸ್ವಂತವಾಗಿ ಇಲ್ಲಿ ಬಂತವಾಗಿ ಏನಾಗಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிறிஸ்துவுக்குள் வேறு பெற்றணும். ಕ್ರೈಸ್ತನ ಒಳಗೆ ಬೇರೆ ಊರಬೇಕು. மூன்றாவது, ಮೂರನೇದಾಗಿ முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதை. ಮುಳ್ಳಲ್ಲಿ ಬಿದ್ದುವಂತ அது ಬೀಜವು என்ன ஆகுது? ಅದು ಏನಾಗುತ್ತದೆ? அது நெருக்கங்கள். ಅದಕ್ಕೆ அப்ப ಇಕ್ಕಟ್ಟುಗಳು. நெருக்கங்கள்னா என்ன? ಆ ಇಕ್ಕಟ್ಟುಗಳಂದ್ರೆ ಏನು? அதுதான் உலகம் என்று சொல்லப்படுகிறது. ಅದೇ ಲೋಕವಂತ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. உலகத்துக்குள்ள போய் இருக்கிறது ಲೋಕ உலக ஆசை, ಲೋಕದ ಆಸೆ. உலக நெருக்கம், ಅದೇ ಲೋಕದ ಇಕ್ಕಟ್ಟು. அதான் ಮುಳ್ಳುகள் உள்ள இடம் என்று ಅದೇ சொல்லப்படுகிறது. ಮುಳ್ಳುಗಳಿರುವಂತ ಸ್ಥಳವಂತ ஆனா ಹೇಳ್ತದೆ. நல்ல நிலம் நான்காவது சொல்லுகிறது. ಅದು ನಾಲ್ಕನೇದು ಒಳ್ಳೆ ನೆಲವು. அதான் நல்ல நிலம். ಒಳ್ಳೆ ನೆಲವು. எது நடந்தாலும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள ஓடி வந்து ಏನೇನಾದ್ರು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ தன்னை ಓಡಿ ಬಂದು முழங்கால் படியிட்டு ಅವರು ಮೊಳಕಾಲ தன்னை ಹಾಕಿ பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, ತನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧ ஐயோ ಮಾಡಿಕೊಂಡು நான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு விரோதமா பேசிட்டேன், ಪಕ್ಕದ என் ಮಾತಾಡಿಬಿಟ್ಟೆ. வேலைதளத்துல உள்ளவங்களை பேசிட்டேன், ನನ್ನ ಕೆಲಸ எங்க உள்ளவರಿಗೆ அப்பாவுக்கு ಮಾತಾಡಿಬಿಟ್ಟೆ. கீழ்ப்படியில, ನಮ್ಮ ಅಪ್ಪ ಮಾತು எங்க அம்மாவை ಕೇಳಿಲ್ಲ. திட்டிட்டேன், ನಮ್ಮ ಅಪ್ಪನೇ ಬೈದು என் ಬಿಟ್ಟೆ. புருஷனை இப்படி மோசமா ನನ್ನ பேசிட்டேன், ಗಂಡನ ಮೋಸವಾಗಿ ಬೈದು ஆண்டவரே ಬಿಟ್ಟೆ. என்ன மன்னிங்க ஆண்டவரே. தேவனே ಕ್ಷಮಿಸಿ அப்ப ದೇವರೇ. நல்ல நிலமாயிருக்கிற இந்த ஸ்தலம், ಈ ಒಳ್ಳೆ ನಿಲವಾಗಿರುವಂತ ಈ தேவ ಸ್ಥಳವು, ஆவியானவர் இருக்கிற ஸ்தலம், ದೇವರ ಆತ್ಮ ಇರುವಂತ இங்கிருந்து ಸ್ಥಳವು. கர்த்தர் பாப்பாரு. ಇದನ್ನ ದೇವರು மகளே, ನೋಡ್ತಾರೆ. ஏன் நீ அழுகிற? ಯಾಕೆ ಹೇಳುತ್ತೀಯಾ? நீ நல்ல நிலத்துக்குள்ள இருக்கிற, ಒಳ್ಳೆ ನೆಲದಲ್ಲಿ உன்னை ಇದೆಯಾ? நான் மாற்றுவேன், ನಿನ್ನ கொஞ்ச ಬದಲಾಯಿಸುತ್ತೇನೆ. நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಾಗಿ ಇರು. ஊழியக்காரன் வீட்டுல நல்லா கம்பளி போட்டு தூங்கிக்கிட்டு இருப்பான். ಸೇವಕರು ಚೆನ್ನಾಗಿ ಕಂಬಳಿ ಹಾಕೊಂಡು ಮಲಗಿರ್ತಾರೆ. எந்திரி எந்திரி எந்திரின்னு சொல்லுவார். ಎದ್ದೋಳು ಎದ್ದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. உடனே ஊழியக்காரன் ஓடு, சபைக்கு ஓடு. ತಕ್ಷಣ ಸೇವಕರು ಸಭೆಗೆ ஏன் ಓಡು. இவரு இப்படி போ சொல்லிட்டாரு? ಏನ್ ದೇವ್ರಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರಲ್ಲ. இங்க வந்த அந்த அம்மா அழுதுட்டு இருப்பாங்க. ಇಲ್ಲಿ ಬಂದ ಅಮ್ಮ ಅಳ್ತಾ ஜெபம் ಇರ್ತಾರೆ. பண்ணு. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. உடனே ஆண்டவர் பேசுவார். ತಕ್ಷಣ ದೇವರು உடனே ಮಾತಾಡುತ್ತಾರೆ. சொல்லுவார், யா
அம்மா, நான் நினைச்சு வந்த மாதிரியே ஆண்டவர் ನಾನು பேசுறார். ನೆನೆಸು ಬಂದ ಹಾಗೆ ದೇವರು என் ಮಾತಾಡ್ತಾರೆ. வேதனைக்கேற்ற மாதிரியே ஆண்டவர் ನನ್ನ பேசுறார். ವೇದನೆ ತಕ್ಕ ಪ್ರಕಾರ இதாங்க ಮಾತಾಡ್ತಾರೆ. நல்ல நிலத்தில் விழுந்த ಇದೇ விதை. ಒಳ್ಳೆ ನೆಲದಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುವಂತ இதான் ಬೀಜವು. நல்ல நிலத்தில் வந்த விதை. ಇದೇ ಒಳ್ಳೆ ನೆಲದಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುವ என்ன ಬೀಜವು. சொல்லிக் கொண்டு வருகிறீர்களோ, ನೀವೇನು ಹೇಳ್ಕೊಂಡು நீ ಬರುತ್ತೀರೋ, எப்படி அழுது கொண்டு வருகிறீர்களோ, ಹೇಗೆ ಅಳುತ್ತಾ ಬರುತ್ತೀರೋ, அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களுக்கு பேசுவார். ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಪ್ರಕಾರ ದೇವರು கர்த்தர் உங்களுக்கு ಮಾತಾಡ್ತಾರೆ. பேசுவார். ದೇವರು ನಿಮಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. கர்த்தர் உங்களுக்கு பேசுவார். தேவரே ನಿಮಗೆ என ಮಾತಾಡ್ತಾರೆ. கண்பான தேவ பிள்ளைகளே, நல்ல ಪ್ರೀತಿ ದೇವ ಜನರೇ, இந்த ஈசாக்கு விதை விதைக்க தொடங்கின போது ಈಸಾಕನ ಬೀಜನ ಬಿತ್ತಕ್ಕೆ அந்த விதை ಆರಂಭಿಸುವಾಗ 100 மடங்கு பலனை ಆ உண்டாயிற்று. ಬೀಜ 100ರಷ್ಟು ಫಲವನ್ನು சொல்லுங்க, ಕೊಟ್ಟಿತು. ஒரு ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳಿ. ஹalleluya. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ நல்ல ಹೇಳಿರಿ. நிலம், ಒಳ್ಳೆ ನೆಲವು, நல்ல நிலம், ಒಳ್ಳೆ ನೆಲವು. நிலம் என்று பார்க்கும்போது ನೆಲವು ಅಂತ ನೋಡುವಾಗ, இங்க வேதத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா ಇದು ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, நல்ல விதை விதைக்கிறவர் ಒಳ್ಳೆ ನೆಲದಲ್ಲಿ ಬಿದ್ದುವವನು மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து, ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಾಗಿರುವಂತ மனுஷ ಕ್ರಿಸ್ತನು, ரூபத்தில் வந்தாரே கிறிஸ்து, ಮನುಷ್ಯ ರೂಪದಲ್ಲಿ அவர் ಬಂದ தான் நல்ல விதை விதைக்கிறவர். ಆತನೇ ಒಳ್ಳೆ ನೆಲದಲ್ಲಿ ಬಿದ್ದುವಂತ அதன் ಬೀಜವು. பின்பு ಆ ನಂತರ ஊழியக்காரர் மூலமாய் விதைக்க வைப்பார். ಸೇವಕ ನಿಮ್ಮದೇ ಬಿಜ್ಜುವಂತ அதன் ಮಾಡ್ತಾರೆ. பின்பு ಆ ನಂತರ தூதலை கொண்டு விதைக்க வைப்பார். ದೂತನಿಟ್ಟು ಬಿದ್ದುತ್ತಾರೆ. அதுதான் நல்ல நிலத்தில் விதைக்கிற விதை. ಅದೇ ಒಳ್ಳೆ ನೆಲದಲ್ಲಿ ಬಿದ್ದುವಂತ ಬೀಜವು. நல்ல நிலம் என்றால் ಒಳ್ಳೆ ನೆಲವೆಂದರೆ அதான் உலகம் என்று சொல்லுகிறது. ಅದೇ ಲೋಕವ ಎಂಬುತ್ತದೆ. இன்னொரு பக்கம் பிரித்தால் ಇನ್ನೊಂದು ಕಡೆ அந்த ಬೇರ್ಪಟ್ಟರೆ உலகமே நீதான். ಆ ಲೋಕವೇ ஹalleluya. உன்னை ஒரு உலகமாக கர்த்தர் பார்க்கிறார். ಒಂದು ಲೋಕವಾಗಿ ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. நீ ஒரு நல்ல நிலமாக மாறணும். ಒಳ್ಳೆ ನೆಲವಾಗಿ அந்த ಮಾರ್ಪಡಬೇಕು. நிலத்துக்குள்ள நல்ல நிலத்தின் சொந்தக்காரனாகிய தேவகுமாரனாகிய கிறிஸ்து வந்து ಆ உட்காருவார். ನೆಲಕ್ಕೆ ಸ್ವಂತಕಾರಿ ದೇವಕುಮಾರ ಕ್ರೈಸ್ತರು ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவர் உட்கார்ந்தார்னா ಆತನು ಕುತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟರೆ நீ நல்ல விளைச்சலை காண்பாய். ಒಳ್ಳೆ ಬೆಳವಣಿಗೆ ನೋಡುತ್ತೀಯಾ. ஆமென். ಆಮೆನ್. நல்ல விதை என்றால் ಒಳ್ಳೆ ಬೀಜವೆಂದರೆ ராஜ்யத்தின் புத்திரர். ರಾಜನಿಗೆ அந்த ಪುತ್ರರು. புத்திரர் யாரு? ಆ ಪುತ್ರರು ಯಾರು? நீயும் நானும் தான். ನೀನು ನಾನೇ. பக்கத்து பேர் சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. நல்ல புத்திரர். ಒಳ್ಳೆ ಪುತ್ರರು. என்ன சொல்? நல்ல விதை என்றால் ಒಳ್ಳೆ ಬೀಜವೆಂದರೆ ராஜ்யத்தின் புத்திரர். பக்கத்து பேர் சொல்லுங்க. ರಾಜಕುಮಾರರುಗಳು. ஹalleluya. ஆமென். ஹalleluya. சொல்லுங்க. ஆமென். ಆಮೆನ್. களைகள் என்று சொன்னால் ಕಳೆಗಳು ಎಂದರೆ பொல்லாத சாத்தான் என்று சொல்லப்படுகிறது. ಕೆಡುಕನಾಗಿರುವಂತ ಶೈತಾನ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. பிசாசு என்று சொல்லப்படுகிறது. ಶತ್ರು ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு களைகள் வருமானா ನಿಮ್ಮೊಳಗೆ ಯಾವುದು ಕಳೆಗಳು ಬರುತ್ತದೆ ಅಂದರೆ அந்த களையை பிடிங்கி தூர போட்டுரு. ಆ ಕಳೆಗಳು ತೆಗೆದು ಬಿಸಾಕಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ಮಾತುಕತೆಗೆ ಜಾಗ ಕೊಡಬಾರದು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. கடந்த ஒரு கடந்த வியாழக்கிழமை ಕಳೆದ ಹೋದ ಗುರುವಾರ ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೆ. அதான் நைட் 2 மணிக்கு தான் படுக்கவே போனோம். ರಾತ್ರಿ 2 ಗಂಟೆಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೆ. தூங்குறதுக்கு போன உடனே ನಾನು ನಿದ್ದೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕೆ என்ன ಮುಂಚೆ யாரோ ஒருத்தர் என் பேரை சொல்லி கூப்பிடுறது போல இருந்தது. ನಾನು ಯಾರೋ ಒಬ್ಬರನ್ನ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆಯೋ ರೀತಿಯಾಗಿದೆ. உடனே நான் எழுந்து கதவை திறந்து அந்த வெளியே பால்கனி வெளியே திறந்து வந்தேன். ತಕ್ಷಣ ಎದ್ದು ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದು ಬಾಲ್ಕನಿ ಒಳಗಡೆ ಹೊರಗೆ உடனே ಹೋಗಿದ್ದೆ. பார்த்த ஒரு தூதன், கப்ரியேல் பேர் கொண்ட ஒரு தூதன் நிற்கிறார். ತಕ್ಷಣ ಗಬ್ರಿಯಲ್ ಅಂತ ಹೆಸರಿರುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ದೂತನು அவர் சொல்றார். ಅವ್ರು ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன சொன்னார்னா, ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದರೆ, நீ வரப்போற நாட்கள்ல ನೀನ್ ಬರುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ எந்த ஸ்தலத்துக்கு போக போற, ನೀನ್ ಯಾವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀಯಾ, அந்த ஸ்தலத்துக்குரிய காரியங்களை நான் உன்னோடு ಆ பேசுவேன். ಸ್ಥಳಕ್ಕೆ ತಕ್ಕ ಕಾರ್ಯನ ಸಂಗಡ ಮಾತಾಡುತ್ತೇನೆ. அதை மட்டும் நீ சொல்லணும்னு சொன்னார். ಅದನ್ನ ಮಾತ್ರ ನೀನ್ ಹೇಳ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರು. சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன். ಸರಿ ದೇವರೇ ಅಂತ ಹೇಳಿದ್ದೆ. அப்படியே கொஞ்ச நேரம் அவர் பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ಹಾಗೆ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಅವ್ರು ಮಾತಾಡಿದ್ರೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೆ. கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி ஆயிடுச்சு. 4:15 ಗಂಟೆ ಆಯ್ತು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. 5 விதமான நாய்ங்க. 5 ರೀತಿಯಾದ அது ನಾಯಿಗಳು. கலர் மாறி ಅದು ಕಲರ್ ಬದಲಾವಣೆ நான் ಮಾಡಿ ஜெபிக்கிறத தடை செய்யும்படி ஓடுது ஒடியாருது. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು ತಡೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ அப்ப நான் ಓಡಿ கேட்ட ஆண்டவர் ಬರ್ತದೆ. என்னன்னு கேட்டா, ನಾನು ಏನಂತ ಕೇಳಿದ್ರೆ, இந்த ஸ்ட்ரீட்ல இதுதான் கிரியை செய்கிறது. ನಿಮ್ಮ ರೋಡ್ ಇದೆ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾ திடீர்னு ಇದೆ. கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்துரும். ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಜಗಳಗಳು ಉಂಟಾಗುತ್ತವೆ. சரீரத்துல தேவையில்லாத பலவீனங்கள் வரும். ಶರೀರ ಬೇಕಾಗಿರೋ ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ திடீர்னு அவன் ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டியது வரும். ತಕ್ಷಣ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಹೋಗೋ ಸ್ಥಿತಿ இந்த ಬರುತ್ತದೆ. 5 நாய்களும் ಈ 5 5 ನಾಯಿಗಳು ஆவிக்கு அர்த்தம் என்று 5 சொன்னார். ಆತ್ಮಗಳಿಗೆ ಅರ್ಥವು. ஹalleluya. ஹalleluya. அத நான் சபித்து அப்படியே கட்டற ஆண்டவரே, ಸಭಿಸಾಗಿ இந்த ಕಟ್ಟುತ್ತೇನೆ. ஸ்ட்ரீட்ல இருக்கிற யாரும் இது தொடக்கூடாது. ದೇವರೇ, ಈ ರೋಡಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಮುಟ್ಟಬಾರದು. இயேசுவின் நாமத்தை நான் அழிக்கிறேன் என்று சொல்லி ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಅಳಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ இப்போ ಇವಾಗ அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை பாக்கியப்பள்ளி என்கிற பகுதிக்கு போயாச்சு. ಆ ನಂತರ ಬಾಗೇಪಳಿಗೆ ಎಂಬ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಆಯ್ತು. அங்கே பாத்தீங்கன்னா ಅಲ್ಲಿ ನೋಡಿದರೆ பிரசங்கம் முடிகிறது. ಸಂದೇಶ ಮುಗಿದದೆ. பிரசங்கம் முடிஞ்சாச்சு. ಸಂದೇಶ ಮುಗಿದಾಯ್ತು. இப்போ ಇವಾಗ வாழ்த்து சொல்லும்படி கர்த்தருடைய சமூகத்துல மைக் கொடுத்திருக்காங்க. ಶುಭಗಳು ಹೇಳೋದಕ್ಕಾಗಿ ದೇವರ அப்பா ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஆவியான சொல்றார், ಆಗ ದೇವರ
ದೇವರಾತ್ಮ ಹೇಳುತ್ತಾರೆ ಗಬ್ರಿಯೇಲ್ வந்து நிக்கிறார் இப்போ ಗಬ್ರಿಯೇಲ್ ಬಂದು ನಿಂತಿದ್ದಾರೆ உனக்கு நான் சொன்னது என்ன ನಾನು ನಿನಗೆ நீ இதை ಹೇಳಿದ್ದೇನು சொன்னாயோ ನೀ ಇದನ್ನು ಹೇಳಿದೀಯಾ ஹalleluya ஹalleluya உடனே ஆவியானவர் சொன்னதங்க சொல்ல ஆரம்பிச்சாச்சு ದೇವರಾತ್ಮ ಹೇಳಿದರೆ ಹೇಳಿ ಮುಗಿಸಾಯಿತು அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் போயிட்டாங்க ಆರಾಧನೆ ಮುಗಿದೆಲ್ಲ ಹೊರಟೋದ್ರು இப்போ அந்த சபை நடத்தக்கூடிய அந்த தாய் ಆ ಸಭೆ ನಡೆಸುವ ತಾಯಿ அந்த பெண்மணி ಆ ಹೆಂಗಸು என்னிடத்து தனிமையா பேசுறதுக்கு இருக்கிறாங்க ನನ್ನ ಬರಿ ಸಪರೇಟ್ ಮಾತಾಡಕ್ಕೆ அன்றைய நாள்ல பேச முடியல ಅವತ್ತು ಮಾತಾಡಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ மறுநாள் என்கிட்ட பேசுறாங்க ಮಾದನ ಮಾತಾಡ್ತಾರೆ பாஸ்டர் உங்க மூலம் பேசின அனைத்து உண்மை ನಿಮ್ಮಂತ ಮಾತಾಡ ಎಲ್ಲವೂ ನಿಜವೇ உண்மையான ஒரு வார்த்தை ನಿಜವಾದ இந்த ಮಾತು சபையை அழிக்க வேண்டும் ಈ ಸಭೆಯನ್ನು இந்த ಅಳಿಸಬೇಕು இடத்துல சபை இருக்க கூடாது ಈ ಸಭೆ ಇರಬಾರದು இந்த குடும்பத்துல இந்த கணவனுடைய மனைவி இவ்விதமாய் செய்து கொண்டு ಈ வருகிறார்கள் ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಗಂಡನ ಹೆಂಡತಿಗಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡು ஒரு ಬರ್ತಾರೆ பெண்ணை குறித்து கர்த்தர் பேசினார் ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು ಕುರಿತು ದೇವರು கொடூரமான ಮಾತಾಡಿದರು. பாவம் ತುಂಬಾ புருஷனை ಪಾಪ. விட்டு விட்டு ಗಂಡನನ್ನು ಬಿಟ್ಟು இங்க வந்து பாவம் செஞ்சு கொண்டு ಇಲ್ಲಿ இருக்கிறார் ಬಂದು ಪಾಪ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ இதை எல்லாம் அந்த பெண்மணி சொல்றாங்க ಇದೆಲ್ಲ ಈ ಸ್ತ್ರೀ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ ஆண்டவர் பேசுன அனைத்து உண்மை ದೇವರು ಮಾತಾಡ ಎಲ್ಲ அப்ப ನಿಜವೇ கர்த்தர் என்ன சொல்றாரோ ಅಪ್ಪ ದೇವರು ಏನು அதை ಹೇಳುತ್ತಾರೋ செய்யக்கூடியவதான் ಅದನ್ನು ಮಾಡುವಂತವರು அவரால் பயன்படுத்துகிற தூதர்கள் ಅವ್ರದ್ದು ಉಪಯೋಗ ಮಾಡப்பட்ட ದೂತರು அவரால் பயன்படுத்துகிற ஊழியக்காரர்கள் ಅವ್ರದ್ದು ಉಪಯೋಗ ಮಾಡப்பட்ட இப்ப ಸೇವಕರು. இத ಇವಾಗ இங்க ಇದನ್ನು சொல்ல விடாதபடி ಇಲ್ಲಿ ಹೇಳಬಾರದು ಅಂತ நல்ல ಹೇಳಿ நிலத்துல விதுகிற நல்ல விதைகளை ಒಳ್ಳೆ ನೆಲದಲ್ಲಿ ಬಿರುವಂತ ಬೀಜಗಳು கெடுக்கும்படி சாத்தான் எழும்புகிறான் ಕೆಡಿಸುವುದಕ್ಕೆ ಸೈತಾನ ಎದ್ದೇಳುತ್ತಾನೆ அவனை தந்திரமா நீங்க அழிக்கணும் ತಂತ್ರವಾಗಿ ಅವನನ್ನು ಅಳಿಸಬೇಕು ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஆமென் ಆಮೆನ್ அறுப்பு உலகத்துக்கு முன்பு நிக்கிறது ಅದು ನೀವು ಕೊಯ್ಯುವುದು ಅದಕ್ಕೆ ஹalleluya ಆಮೆನ್ ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ அந்த அறுப்பை அறுக்கிறவர் யார் ಆ ಕೊಯ್ಯುವರು அவர்கள் ಯಾರು தான் தேவ தூதர்கள் ಅದೇ ದೇವದೂತರು உங்களை கொண்டு ನಿಮ್ಮನ್ನು தேவ ಇಟ್ಟು தூதர்கள் வந்து அறுப்பு அறுப்பார்கள் ದೇವದೂತರು ಬಂದು ಅದನ್ನು ಕೊಯ್ಯುತ್ತಾರೆ ஆமென் சொல்லுங்க ಆಮೆನ್ ஹalleluya இப்ப பாருங்க ಇವಾಗ ನೋಡಿ முதல் விதை விதைத்தா ಮೊದಲು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತುತ್ತಾರೆ 100 மடங்கு என்ன கண்டாரு 100ರಷ್ಟು ಏನ್ ಕಂಡರು பலனை கண்டா ಫಲವನ್ನು ಕಂಡರು அப்ப அது கீழே பாத்தீங்கன்னா ಆ ಕೆಳಗೆ ನೋಡುವುದಾದರೆ அடுத்த வசந்த பார்க்கும்போது ಮುಂದಿನ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ அவர் 100 மடங்கு பலனை கண்டது மாத்திரமல்ல 100ರಷ್ಟು ಫಲವನ್ನು ಕಂಡಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ அவர் ஐஸ்வர்யவனாக மாறினார் ಆತನು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿ ஒரு ಮಾರ್ಪಟ್ಟರು மனுஷன் தேவனுக்குள்ள இருப்பானா ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ದೇವರ ಒಳಗೆ ಇದ್ದರೆ அவனுக்கு கோல்டு பணம் பொருள் எதுவும் இல்லைனாலும் பரவாயில்லை ಅವನಿಗೆ ಚಿನ್ನ ಹಣವು ಬಂಗಾರ ಏನಿಲ್ಲ கர்த்தர ஐஸ்வர்யனா உள்ள வந்துருவார் ದೇವರ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ ಒಳಗೆ ಬರುತ್ತಾನೆ அவனை பாருங்க அவன் கம்பீரமான ஐஸ்வர்யத்தில் ಅವನು நின்றுவான் ಗಂಭೀರವಾಗಿ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾನೆ ஆமென் சொல்லுங்க சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஆமென் இரண்டாவது மூணாவது மூணாவதாಗಿ ನೋಡಿರಿ அவன் வர வர விருத்தி அடைந்தான் ಆತನು ಬರುತ್ತಾ ಬರುತ್ತಾ ಅಭಿವೃದ್ಧಿ ಆದನು நான்காவது பார்க்கும்போது ನಾಲ್ಕನೇದಾಗಿ மகா பெரியவனானான் ಮಹಾ ದೊಡ್ಡವನಾದನು அஞ்சாவது பார்க்கும்போது ಐದನೇದಾಗಿ மிகவும் பலத்தவனாக மாறினான் ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಿ இப்ப இந்த ಬೆಳೆದನು 5 காரியம் ಐದು ಕಾರ್ಯ இந்த ஈசாக்குக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது ಈಸಾಕ್ ಒಳಗಿಂದ ஏன் ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ அப்படின்னா ಯಾಕಂದ್ರೆ தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார் ತಂದೆ ಮಾತನ್ನು வேலைக்காரனுக்கு ಕೇಳಿದನು, கீழ்ப்படிந்தார் ಕೆಲಸ ಮಾತಿಗೆ ಕೇಳಿದನು, ஆண்டவராகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் ದೇವರ ಮಾತಿಗೆ அவர் ಕೇಳಿದನು. கீழ்ப்படிந்ததனால ಅವನು ವಿಧೇಯನಾಗಿರುವುದರಿಂದ பஞ்ச காலத்தில் ಆ ಬರೇ அவர் ಕಾಲದಲ್ಲಿ விதை விதைத்து ಅವನು ಬೀಜವನ್ನು 5 ಬಿತ್ತು விதத்துல அவர் உயர்த்தி 5 ஆசீர்வதிக்கப்பட்டார் ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನು ಆಶ್ವಾಸ ಎತ್ತಲ್ಪಟ್ಟನು ஆமென் சொல்லுங்க ஆமென். பக்கத்துல கரம்படி சொல்லுங்க பக்கத்துல ஏழு. நீயும் இந்த 5 விதமான ஆசீர்வாதத்தை காண்பாய் ನೀನು ಈ 5 ಆಶೀರ್ವಾದ பக்கத்துல சொல்லுங்க இந்த 5 விதமான ஆசீர்வாதம் காண்பாய் 5 ರೀತಿಯ ಆಶೀರ್ವಾದ நீ வேத வசனத்தை விதைப்பாயானால் ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು நீ ಬಿತ್ತುವುದಾದರೆ நல்லதை விதைப்பாயானால் ಒಳ್ಳೆದನ್ನು நீ ಬಿತ್ತುವುದಾದರೆ கர்த்தருக்கண்டு உன் வார்த்தைகளை விதைப்பாயானால் ದೇವರಿಗೆ ನಿನ್ನ ಮಾತನ್ನು ಬಿತ್ತುವುದಾದರೆ 100 மடங்கு பலன் 100ರಷ್ಟು ಫಲವು ஐஸ்வர்யவானாய் இருப்பாய் ஐஸ்வர்யவானாಗಿರುತ್ತೀಯ. வர வர விருத்தி அடைவாய் ಬರ್ತಾ ಬರ್ತಾ ಅಭಿವೃದ್ಧಿ மகா ಆಗುತ್ತೀಯ. பெரியவனாவாய் ಮಹಾ ದೊಡ್ಡವನಾಗುತ್ತೀಯ. மிகவும் பலத்தவனாய் இருப்பாய் ಬಲ ದೊಡ್ಡವನಾಗುತ್ತೀಯ இப்பதான் ಇವಾಗನೇ அடுத்து உபத்திரவம் ஆரம்பிக்குது ಅನಂತರ ಉಪದ್ರವ ಆರಂಭವಾಗುತ್ತದೆ ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். இங்க என்ன நடக்கிறது ಇಲ್ಲಿ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ அபிமெலேக்கு என்கிற அந்த கூட்டத்தார் ಅಬಿಮೆಲೆಕ್ ಎಂಬ ಆ ಕೂಟದವರು இந்த ஈசாக்குக்கு விரோதமா வர்றாங்க ಈ ಈಸಾಕನ ವಿರೋಧವಾಗಿ ಬರುತ್ತಾರೆ ஏன் தெரியுமா ಯಾಕೆ ಗೊತ್ತಾ இவர் 5 விதமான ஆசீர்வாதத்துல பலத்தவர்களாக வந்து விட்டார் ಈತನ 5 ರೀತಿಯಾದ ಆಶೀರ್ವಾದ ಅವನು ಹೆಚ್ಚಾದರಿಂದ அதனால இவர் மேல பொறாமை வந்து வச்சு ಆದ ಇವ್ರ ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಾಗಿ ஹalleluya ஹalleluya. ஆதியாகமம் 26:14 சொல்லுகிறது ಆದ ಕಡೆ 26:16 ಹೇಳುತ್ತದೆ அதனால ಆದ್ರಿಂದಲೇ இவரை துரத்த ஆரம்பிக்கிறார்கள் ಇವರನ್ನು ಓಡಿಸಕ್ಕೆ ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 26 26 அடுத்து 20 வசனம் சொல்லுகிறது 20ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ என்ன சொல்லுகிறது ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ அவரை எங்கேயும் செய்ய விடாம தடை பண்ணுகிறார்கள் ಅವರು ಏನು ಮಾಡಿ ತಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ அப்படி கூட்டத்தோடு வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் ಕೂಡ ಜೊತೆಗೆ ಮಾತುಕತೆ நீ ಮಾತಾಡ್ತಾರೆ ஆசீர்வதிக்கப்படும் பொழுது ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವಾಗ உன்னை சுத்தி இருக்க உன் மேல பொறாமப்படுவாங்க ನಿನ್ನ ಸುತ್ತಲಿನ ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು இரண்டாவது ಪಡುತ್ತಾರೆ உன்னை துரத்துவாங்க ಏನೇದಾಗಿ ನಿನ್ನ ಓಡಿಸುತ್ತಾರೆ மூணாவது நீ என்ன செஞ்சாலும்
செஞ்சாலும் தடை செய்வாங்க. ಮೂರನೇದಾಗಿ ಏನೇ ಮಾಡಿದ್ರು ತಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. நாலாவது உன்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க. ನಾಲ್ಕನೇದಾಗಿ ಬಂದು ಜಗಳ இவன் ಆಡ್ತಾರೆ. மட்டும் ஆசீர்வாதமா இருக்கிறா, நீ மட்டும் இவன் மட்டும் நல்ல ஆசீர்வதிக்கியா. துணி போடுறா, நீ மட்டும் இவன் ಒಳ್ಳೆ மட்டும் ಬಟ್ಟೆ அப்படி ಹಾಕುತ್ತಾನೆ. இருக்கிறா, இவன் மட்டும் இப்படி இருக்கிறா. ಇವನ್ ನೋಡಿ ಹೀಗಿದ್ದಾನೆ, ಅವನು ನೋಡಿ இப்படி ಆಗಿದ್ದಾನೆ. வாக்குவாதங்களை பண்ணுவாங்க. ಹೀಗಾಗಿ ಮಾತುಕತೆ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென். ಆಮೆನ್. அந்த நேரத்துல ಆ ಸಮಯದಲ್ಲಿ உன் விசுவாசத்தை பிடிச்சு ನಿನ್ನ ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು கர்த்தருக்குள்ள நின்னைனா ನೀನು ದೇವರ ಒಳಗೆ ಇದ್ದರೆ உன் எதிரிய உன் கால்ல போட்டுருவார். ನಿನ್ನ ವೈರಿಗಳನ್ನು ಕಾಲಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾರೆ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್, சொல்லுங்க ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப எந்த அபிமெலேக்கியர் இவர்களை இவர்கள் மேல் பொறாமப்பட்டு இவர்களை துரத்தி இவர்களை தடை செய்து இவர்களை வாக்குவாதம் பண்ணினார்களோ, ಯಾವ ಅಭಿಮೇಲಕಿಯನ್ನು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಪಟ್ಟು ಎಮ್ಮೆಯಾಗಿ ಇವನು ಓಡಿಸಿ ಇವರು ಅವಮಾನ ಪಡಿಸಿದರು, அதே மனுஷன் ಅದೇ ವ್ಯಕ್ತಿ அதே கூட்டத்தார் ಅದೇ ಕೂಟದ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ, உன்னை ஆசீர்வதித்து ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ உன்னை பெருமைப்படுத்துவேன், ನಿನ್ನ ಹೆಚ್ಚಿಸುತ್ತೇನೆ, உன்னை பெருக பண்ணுவேன். ನಿನ್ನ ಹೆಚ್ಚಿಸುತ್ತೇನೆ. ஆண்டவர் சொல்றா, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவர் சொல்றா, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உங்களை பெருக பண்ண போகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸುತ್ತಾರೆ, ஒவ்வொருத்தரும் பெருக பண்ண போகிறார். ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಹೆಚ್ಚಿಸುತ್ತಾರೆ, உன்னை பெருக செய்ய போகிறார். ನಿನ್ನ ಹೆಚ್ಚಿಸುತ್ತಾರೆ. உன் குடும்பத்துக்குள்ள நீ பெருக்கத்தை பார்க்க ನಿನ್ನ போகிறார். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿಸುವ ನೋಡುತ್ತೀಯಾ, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ನಿನ್ನ ಕುಟುಂಬ பின்னால் ಆಶ್ವಾಸಲ್ಪಡುತ್ತದೆ. இருக்கிற அன்பு மகனை பார்த்து சொல்லுகிறார், ಇಂದಿನ ಮಗ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இப்போது இருக்கிற வேலையை பார்க்கலாம், ಇವಾಗ ಇರುವಂತ உன் ಕೆಲಸ சம்பளத்தில் நீ கனம் பெற போகிற, ನಿನ್ನ ಸಂಪಾದನೆ உன் ಗಣಪಡುತ್ತೀಯಾ, குடும்ப வாழ்க்கையில் இன்னும் ஒரு கனத்தை மகிமையா நீ காண போகிற, ಕುಟುಂಬ ಜೀವನದ உன் ஆசீர்வாதம் உன் தலைமையில் வந்து இறங்க போகிறது. ತಲೆ ಮೇಲೆ ಬಂದು ಇಳಿಯುತ್ತದೆ. உன்னுடைய ஆசீர்வாதம் சாதாரணமாக இருக்கா, ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ உன்னை பேர் சொல்லி கர்த்தர் அழைத்து இருக்கிறார். ನಿನ್ನ ಹೆಸರು ದೇವರು உன் ಕರೆದಿದ್ದಾರೆ. தாய் கண்ணீர் உன்னை மேன்மைப்படுத்துகிறது, ನಿನ್ನ ತಾಯಿನ ಕಣ್ಣೀರು உன்னை சார்ந்துடைய கண்ணீர் உன்னை கனப்படுத்துகிறது, ನಿನ್ನ ಕಣ್ಣೀರು ಮೇನ್ಮೆಪಡುತ್ತದೆ. உன்னை கர்த்தர் உயர்த்துவேன் என்று ದೇವರು சொல்லுகிறார். ಹೆಚ್ಚಿಸಪಡಿಸುತ್ತಾರೆ. Jesus, thank you Lord. Yes, ஆதி காலத்துல ಆದಿ ಕಾಲದಲ್ಲಿ மன்னர்கள் எல்லாம் ಅಲ್ಲಿ ಅರಸುಗಳೆಲ್ಲ தனக்கு கீழே யாரும் வரக்கூடாது என்று நினைப்பாங்க. ತನ್ನಗೆ ಕೆಳಗಡೆ ಯಾರು ಬರಬಾರದು ನೆನೆಸುತ್ತಾರೆ. ஆதி காலத்துல அப்படிதான் இருந்தது. ಆದಿ ಕಾಲದಲ್ಲಿ ಹಾಗೆ ಇತ್ತು. ஆனா ಆದರೆ அதுல கூட 2 பேர் ಅದರಲ್ಲಿ ಇಬ್ಬರು தனக்கு பின்ன ஒரு வாரிசு வரணும் ತನಗಿಂತ ಒಂದು ವಾರಿಸು ಬರಬೇಕು அப்படி நினைச்ச 2 பேர். ಹಾಗೆ ನೆನೆಸಿದ ಇಬ್ಬರು, ஒன்னு மோசே, ಒಂದು ಮೋಸೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென். ಆಮೆನ್. ஜோசுவாவை அழைக்கிறார், ಯೋಶುವವನ್ನು ಕರೀತಾರೆ, தனக்கு பின்னே கர்த்தருடைய வேலை செய்யும்படி அழைக்கிறார். ತನಗೆ ಇಂದು ದೇವರ ಸೇವೆ ಮಾಡಬೇಕಾಗಿ ಕರೀತಾರೆ. இன்னொருவர் ಇನ್ನೊಬ್ಬರು எலியா, ಎಲಿಯಾ, எலிசாவை அழைக்கிறார். ಎಲಿಷಾಯನ್ನು ಕರೆಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, சொல்லுங்க ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென். ಆಮೆನ್. எலியா எலிசாவை அழைத்து ಎಲಿಯಾ ಎಲಿಸನ್ನು ಕರೆದು தீர்க்கதரிசி என்கிற நாமம் என்று அபிஷேகம் பண்ணுகிறார். ಪ್ರವಾದಿ ಎಂಬ ನಾಮ ಹೆಸರನ್ನಿಟ್ಟು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿಸುತ್ತಾರೆ. எலிசா என்றால் ಎಲಿಸಾ ಎಂದರೆ என் கடவுள், ನನ್ನ ದೇವರು, என் ரட்சகர். ನನ್ನ ರಕ್ಷಕನು. ஆமென், ಆಮೆನ್. ஹல்லேலூயா. எலிசா என்ற அர்த்தம் ಎಲಿಷಾ ಎಂಬುದಕ್ಕೆ என் ಅರ್ಥವು கடவுள், ನನ್ನ என் ಕರ್ತನು, ரட்சகர் என்று சொல்லி ನನ್ನ ರಕ್ಷಕನು. இங்க அநேகரை கர்த்தர் ரட்சிக்கும்படி வச்சிருக்கிறார். ಇಲ್ಲಿ ಅನೇಕ ರಕ್ಷಿಸಕ್ಕಾಗಿ ದೇವರು உங்களை ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கொண்டு அநேகர் ரட்சிக்க போறார், ನಿಮ್ಮನ್ನು ಅನೇಕ ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ, அநேகரை விடுவிக்க போகிறார். ಅನೇಕನ ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க, ಆಮೇನ್ ಹೇಳಿರಿ, ஆமென் சொல்லுங்க, ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳಿ சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ அப்படியே ಹೇಳಿರಿ. கை வச்சு சொல்லுங்க நெஞ்சு மேல. ಹೃದಯ ಮೇಲೆ ಕೈ என்னை ಇಟ್ಟು கொண்டு ನನ್ನನ್ನಿಟ್ಟು அநேகர் ரட்சிக்க போகிறார். ಅನೇಕರು ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. இந்த ஆண்டுல ಈ ವರ್ಷದಲ್ಲಿ என்னை கொண்டு ನನ್ನನ್ನಿಟ್ಟು, ஆமென். கேளுங்க, ஆண்டவரே ದೇವರೇ இந்த ஆண்டுல ಈ என்னை ವರ್ಷದಲ್ಲಿ கொண்டு எத்தனை பேர் ரட்சிக்க போறீங்க? ನನ್ನನ್ನಿಟ್ಟು ಎಷ್ಟು ರಕ್ಷಿಸುತ್ತೀರಾ? நான் அதுக்கு ரெடி ஆண்டவரே. ನಾನು ಅದಕ್ಕೆ ತಯಾರು, சொல்லுங்க, நான் அதுக்கு ரெடி ஆண்டவரே. ನಾನು ತಯಾರಾಗಿದ್ದೇನೆ. எலியா ಎಲಿಯಾ எலிசாவை ಎಲಿಷಾನ அழைக்கும்படி ಕರೆಯುವಾಗ 150 மைல் தூரம் நடந்து போனார். 150 ಮೈಲ್ ಅವ್ರನ್ನ ದಾಟಿ ಹೋದರು. ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா. ಆಮೆನ್. நடந்து போய் ಅವ್ರು ನಡೆದು ಹೋಗಿ அங்க என்ன செய்கிறார்? எலிசாவை காண்கிறார். ಅಲ್ಲಿ ಎಲಿಷಾನ ನೋಡುತ್ತಾರೆ. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆக நீவேன் ಮಾಡ್ತೀರಾ? உங்க சபை வளர்ச்சிக்காக, ನಿಮ್ಮ ಸಭೆ ಬೆಳವಣಿಗೆಗಾಗಿ, சபையுடைய பெருக்கத்துக்காக, ಸಭೆ ஊழிய வளர்ச்சிக்காக, சேவை ಬೆಳವಣಿಗೆಗಾಗಿ, ஊழியுடைய பெருக்கத்துக்காக, ಸೇವೆಗೆ ಬೆಳವಣಿಗೆಗಾಗಿ, உங்க குடும்ப வளர்ச்சிக்காக, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ உங்க ಬೆಳವಣಿಗೆಗಾಗಿ, குடும்ப வளர்ச்சிக்காக, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಬೆಳವಣಿಗೆಗಾಗಿ, பெருக்கத்துக்காக பெருக்கத்துக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಾ? ஒரு எலியா ಬರೀ ಎಲಿಯಾ 150 மைல் தூரம் நடந்து போய் 150 ಕಿಲೋಮೀಟರ್ ನಡೆದು ಹೋಗಿ அங்க எலிசாவை காண்கிறார். ಎಲಿಷಾ ನೋಡುತ್ತಾರೆ. அங்கே அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். ಅಲ್ಲಿ ಅಭಿಷೇಕಿಸುತ್ತಾರೆ. அவருடைய சால்வை அவருக்கு கொடுக்கிறார். ಅವರ ಶಾಲ್ವೆ ಅವರ ಮೇಲೆ இன்னைக்கு ಕೊಡುತ್ತಾರೆ.
கர்த்தர் ಇವತ್ತು இந்த ದೇವರು ஊழியக்காரனுடைய அபிஷேகத்தை ಈ காட்டிலும் ಸೇವಕರ ಅಭಿಷೇಕ முன்னே இருந்த ஊழியர் செய்த தீர்க்கதரிசியுடைய அபிஷேகத்தை ಪ್ರವಾದನ ಅಭಿಷೇಕವು பிதாவாகிய தேவன் ತಂದೆಯಾದ ದೇವರು குமாரனாகிய கிறிஸ்து குமாரனாದ ಕ್ರೈಸ್ತನು உங்களுக்காக அந்த அபிஷேகத்தை கொண்டு ನಿಮಗಾಗಿ வந்திருக்கிறார். ಅಭಿಷೇಕ ತೆಗೆದುಕೊಂಡು இன்னைக்கு எத்தனை ಬಂದಿದ್ದಾರೆ. பேர் அந்த அபிஷேகத்தை பெற போகிறீங்க? ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಪಡೆದು கரங்களை ಬಂದಿರಾ? தட்டி எனக்கு வேணும் ஆண்டவரே கேளுங்க. ನನಗೆ ಬೇಕಂತ அப்படியே ಕೇಳಿ. எழுந்து நில்லுங்க. ಹಾಗೆ ಎದ್ದು அந்த ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ. அபிஷேகத்தை எனக்கு தாங்க ಅಭಿಷೇಕ ஆண்டவரே. ನನಗೆ ಕೊಡಿರಿ. அந்த அபிஷேகம் எங்களுக்கு ಆ தாங்க. ಅಭಿಷೇಕ ನನಗೆ ಕೊಡಿ ಅಂತ ரபோ சாந்துடா நீதிரிபி யாக்காமா. கேளுங்க கேளுங்க. ஒரே ஒரு செகண்ட். ಒಂದೇ ಒಂದು ಕ್ಷಣ ಮಾತ್ರ எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி. ಎಲ್ಲ ಎರಡು ಕರಗಳ ಮೇಲೆ ரெண்டு ಕೆತ್ತಿ. கரங்களை உயர்த்தி. ಎರಡು ಕರಗಳ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி. ಎರಡು ಕರಗಳ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ. ஆண்டவரே ದೇವರೇ ஆண்டவரே ದೇವರೇ மோசேயை கொண்டு ಮೋಸೆಯನ್ನಿಟ್ಟು ஜோசுவாவை ஏற்படுத்தினீங்க. ಯೋಶುವವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದ್ದೀರಾ. ஆண்டவரே ದೇವರೇ எலியாவை கொண்டு ಎಲಿಯನ್ನಿಟ್ಟು எலிசாவை அபிஷேகம் ಎಲಿಸನ பண்ணினீங்க. ಅಭಿಷೇಕಿಸಿದಿರಿ. ஆண்டவரே ದೇವರೇ உம்மை கொண்டு ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟು 12 சீசர்களை அபிஷேகம் பண்ணி 12 எழுப்பினீங்க. ಶಿಷ್ಯನ ಅಭಿಷೇಕಿಸಿದಿರಿ. இன்றைக்கு என்ன கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? ಇವತ್ತು ನನ್ನನ್ನಿಟ್ಟು ಏನ್ ரெண்டு ಮಾಡುತ್ತೀರಾ? கரங்களை உயர்த்துங்க. ಆ ಕರಗಳ ಮೇಲೆ ಕೆತ್ತಿರಿ. உங்களால சபைக்கு என்ன நடக்க போகுது? ನಿಮ್ಮ ಸಭೆಗೆ ಏನ್ ನಡೆಯಲಿಕ್ಕಿದೆ? உங்களால சபைக்குள்ள என்ன நடக்க போகுது? ನಿಮ್ಮ ಸಭೆ ಒಳಗೆ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? எல்லாம் ஒப்பு கொடுங்க. ಎಲ್ಲ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. God mighty power.